இனிய ஹலோ. மாலை வணக்கம். தமிழ் 47வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நிகழ்விற்கு சிறப்புரை நிகழ்த்த வருகை புரிந்துள்ள கவிக்கிருக்கன் என தன்னை அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்ளும் திரு முத்துமணி அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுவாசினி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர்களையும் அன்பர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தொடர்ந்து நோக்க உரை வழங்க வருமாறு தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்று நான் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அனைவரையும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனெனில் இன்று மதியம் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை சந்தித்து அங்கு நமது மாணவர் கிளை ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலிருந்து அந்த குழுவின் பொறுப்பாளராக இருக்கின்ற ராகுலும் இந்த குழுவில் இணைந்திருக்கின்றார். இன்றைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு கிராமத்துல வாழ்ந்தோம், ஒரு நகரத்துல வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லாம இப்ப உலகம் முழுவதும் வாழ்கின்ற நாம எல்லோருமே ஒன்றிணையறதுக்கு இப்ப இணையம் ஒரு வாய்ப்பா இருக்கு. பாருங்க, இந்த குழுவிலே நம்ம பார்க்கும்போது இந்தியா மட்டுமில்ல, இப்ப ஜெர்மனியில இருந்து பிறகு அமெரிக்கால இருந்து, மலேசியாவில இருந்து, இப்ப பிலிப்பைன்ஸ்ல இருந்து, இந்தோனேஷியால இருந்து இன்னைக்கு உரையாளர் வந்திருக்கிறாரு. அப்படி உலகின் பல நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்க எல்லோருமே இங்க இணைந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒண்ணு. அப்படி வாழ்கின்ற நாம் அந்த வெளிநாடுகள்ல வாழ்கின்ற அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, அந்த வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு எல்லாருமே இருக்கு. நம்ம எல்லோருமே எப்போதுமே தமிழ்நாடு தான், தமிழ்னாக்கா தமிழர்கள் வாழ்கின்றார்களா அது தமிழ்நாடு தான், இல்லாட்டி இலங்கை தான் அப்படிங்கிற பொதுவான ஒரு சிந்தனை ஒன்று இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்ல. அயலக தமிழர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில இன்றைக்கு அயலக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த சூழல் எப்படி இருக்கின்ற, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்க சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட வகையில தங்களை உள்ளூர் வாழ்க்கையோட தங்களை ஒரு அடாப்டேஷன் சொல்ற வகையில தங்களை உருவாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற வகையில நாம பல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளவும் அதை பற்றி பேசவும் வேண்டிய தேவை நமக்கு நிறைய இருக்கு. அதற்காகத்தான் இன்றைக்கு நாம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கோம். அதுல குறிப்பாக இன்றைக்கு இந்தோனேசியாவிலிருந்து நமக்காக ஒரு வரலாற்று விஷயங்களை சொல்வதற்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார். அண்ணன் அவர்கள் முத்துமணி அவர்கள் எழுத்தாளர். அவர் இன்னைக்கு பத்தேக் சட்டை போட்டுட்டு வந்திருக்கார். மலாய்க்காரர்கள் அணிகின்ற பத்தேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பார்த்த உடனே எனக்கு மலேசிய சிந்தனை தான் எனக்கு வந்தது. தமிழ்நாட்டுல உள்ளவர்களுக்கு சில பேருக்கு இந்த பரிச்சயம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு இந்த பத்தேக் அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு ஆடை அப்படிங்கிறது அதை நல்ல வகையில உருவகப்படுத்தும் வகையில இன்றைக்கு அவர் வந்திருக்கதும் பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா இப்ப ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போன பிறகு அங்க இருக்கின்ற கலாச்சாரத்தை அங்க வாழ்கின்ற மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய ஒரு தேவை ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த வகையில இன்றைக்கு இந்தோனேசியாவில தமிழர்கள் எப்போது வந்தார்கள், எப்படி வந்தார்கள், எப்படி வாழ்கின்றார்கள், எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அவர்களுடைய அதாவது நிறைய எண்ணிக்கையில் அவர்கள் வாழ்கின்றார்கள் அப்படிங்கறத பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது ஆய்வு அப்படிங்கிறது தமிழ் ஆய்வுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை நம்ம எப்போதுமே வெறும் சங்க இலக்கியம் அல்லது காப்பியங்கள் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்தி கொள்ளக்கூடாது. இதற்கு மேலாக அதாவது பல்வேறு வகையான தமிழர்கள் தொடர்பான ஆய்வுகள் அப்படிங்கிறது பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அதுல இந்த நம்ம பல்வேறு வகையான இந்த பல்லவர், சோழர் கால வரலாறு, வணிக வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அதை தொடர்ச்சியா நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு வரலாறுன்னா அந்த புலம்பெயர் வரலாறு அப்படிங்கிறது. அந்த புலம்பெயர் வரலாறுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு நம்ம போன வாரம், அதாவது 2 வாரங்களுக்கு முன்பு நம்ம இலங்கை மலையகம் பற்றி பேசணும். இன்றைக்கு நம்முடைய உரை இன்றைக்கு இந்தோனேசியா பற்றி வர இருக்கின்றது. நான் மலேசியாவில் பிறந்தவர். எனக்கு மலாய் மொழி, அந்த மலாய் சூழல் அப்படிங்கிறது எனக்கு நிறைய தெரியும். பார்க்கும்போது அந்த மக்களுடைய பண்பு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தமிழ் பண்போட இணைஞ்சிருக்கிற மாதிரி நிறைய நமக்கு தெரியும். அவங்களோட சொற்கள்ல நிறைய சமஸ்கிருத சொற்கள் கலந்திருந்தாலும் கூட அவங்க தமிழ் மொழி அப்படிங்கிறது நீண்ட கால தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்ல கலந்த மலாய் மொழியில கலந்த தமிழ் சொற்கள்ங்கிறது எண்ணிக்கையில நிறைய இருக்கு. அதே போல இந்தோனேசியால உள்ள நிலைமை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இந்தோனேசியாவிலேயே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் சொன்னால்தானே சிறப்பா இருக்கும். அந்த வகையில இன்றைக்கு உரை அமையவிருக்கின்றது. உரையாளரை நான் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அவருடைய கவிதைகளை கிறுக்கல்கள் என்று இவரை சொல்லிக் கொள்வதாலும் தன் பெயரை கவிக்கிருக்கன் முத்துமணி என்று அழைத்துக் கொள்வதில் அகம் மகிழ்வதாக குறிப்பிடுகிறார். அதனாலேயே இந்த முறை பேனரில்
திரு திருமிகு என்பதற்கு பதிலாக அவர் விருப்பப்படி கவிக்கிருக்கன் முத்துமணி என்று அழைக்க நேர்ந்தது. இந்தோனேஷியாவில் கடந்த 14 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வரக்கூடிய இந்தோனேஷிய தமிழ்ச் சங்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டு இலக்கிய நிகழ்வுகளிலும் வெளியீட்டுக் குழுவின் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றுகின்றார். சங்கம் சார்பாக இயக்குவதும் ஆசிரியர் பணியை மாற்றி வருகின்றார். இந்தோனேஷிய தமிழர் என வலையொலிகள் என்று தொடர்ந்து எழுதி வருகிறார். முத்துமணி மாலை என்ற இசையுடன் தொடங்கும் இவருடைய வலைப்பக்கத்தில் கவிதைகளையும் அவர் பல்வேறு இடங்களில் உரையாற்றிய உரைகளையும் பதிவேற்றி இருக்கின்றார். கவிஞராக, ஆசிரியராக, கட்டுரையாளராக, நிதி தலைவராக பல்வேறு தளங்களில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்னார் அவர்கள் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் அன்பு வேண்டுகோளுக்காக உரையாற்ற சம்மதம் தெரிவித்துள்ளார். அன்னார் அவர்கள் இன்று இந்தோனேஷிய தமிழர் வாழ்வும் வரலாறும் என்ற பொருண்மையில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா, தங்கள் உரையை தொடங்கலாம். வணக்கம். முதல் தமிழ் வாழ்த்து. அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் திரு நாகராஜன் மலேசியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இன்னொரு என்னுடைய அன்பு தங்கை கௌசி, அவங்க ஜெர்மன்ல இருந்து இணைந்திருக்கிறாங்க. இருவரையும் எனக்கு அண்ணன் வணிகர் அண்ணன் இருக்கிறாங்க, கண்ணன் ஐயா இருக்கிறாங்க. அவங்க எனக்காக பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ரொம்ப தமிழ் ஆர்வலர்கள் அவர்கள் எல்லாருமே. அவங்களுக்கு முதல்ல எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வாழ்த்து. பொய்யகள நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி, அண்டமலாம் அமையும் முன்னே ஆதியாய் வந்த எங்கள் பண்டமிழே, பழச்சுவையே பாரினிலே மூத்தவளே, பொதிகை பிறந்து புதுமைகள் சுரந்து எதுகையிலே இசைக்கின்ற இனிய கீதமே, இன்பநாதமே, சங்கம் நின்று சகாப்தங்கள் வென்ற தங்கத் தமிழே, தலைரொளி பொழுதே, என்று முள செந்தமிழே, எம் மதியில் வாவா, மன்றத்தில் மறவாமல் மயிலின் ஒயில் தாத்தா. நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இந்த இளம் பருவத்தில் தமிழை போற்ற தமது இடைவிடாத பணிகளுக்கு இடையில் இமைக்காது தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற பெயரில் ஜெர்மனியில் ஒரு பன்னாட்டு அமைப்பை நிறுவி அதன் தலைமை பொறுப்பேற்று தேனி போல பறந்து பறந்து சிறந்து பணியாற்றும் தமிழ் உள்ளம் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கு வாய்ப்பளித்து சிறப்பித்த சீர்மையை எண்ணி நன்றி பாராட்டுகிறேன். சீரலை சீர் உலகம் எங்கும் நேரலையாய் தமிழ் பரப்பி தமிழர் மனதில் பேரலை எழுப்பும் வண்ணம் கருத்தரங்க பொறுப்பாளர்களாக பணியாற்றும் முனைவர் மு இறைவாணி, அன்பர் வருண் பிரபு இருவருக்கும் தமிழ் நெஞ்சின் நன்றி கலந்த வணக்கங்கள். கூட்டணியாக அவரோடு கொள்கை கரம் உயர்த்தி களம் காணும் குன்றாத இளமையும் நின்றாடும் தமிழறிவும் கொண்ட எங்கள் மண்ணின் மைந்தர் முனைவர் கண்ணன் அவர்களுக்கு வணக்கம். இத்துடன் எமக்கு ஆதரவு நல்கும் முகமாக இணையத்தில் இணைந்து இருக்கும் இனிய இதயங்களின் பாத மலர்களை எம் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இணைய தளத்தினை எளிய தமிழரும் இணையும் தளமாய் இணைத்த உங்கள் இனிய பயணம் என்றென்றும் தொடரட்டும். புலம்பெயர்ந்த தமிழர் என்ற பொருண்மையில் அல்லது இந்தோனேஷியாவில் தமிழர்கள் என்ற பொருள்மையில் உலகப் பந்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் இருந்து ஆளுமைகள் பலரையும் ஆன்றோர் பெருமக்களை அழைத்து அவரவர் நினைவுகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழ் மரபு அறக்கட்டளை. அந்த வகையிலே இன்று இந்தோனேஷியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்வியலை பொழிய எம்மை பணித்துள்ளீர். தமிழர் இல்லாத நாடுகளே இல்லை, தமிழர் இல்லை என்றால் அவை நாடுகளே இல்லை என்கிற வகையிலே என்றைக்குமே திரைக்கடல் ஓடிய தீந்தமிழர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கும் இந்தோனேஷியாவில் நான் முதல்ல காலடி எடுத்து வைத்த இன்றைக்கு இன்றைக்கு 35 வருஷம் ஆச்சு. முதலில் இந்தோனேஷியாவில் காலடி எடுத்து வைத்து 35 வருடமாகிறது. அன்பு நண்பர் இன்றைக்கு மலேசியாவில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாரே நாகராஜன், அவர் சொரோபயா என்ற நகரிலே இருக்கிறார். ஈஸ்ட் ஜாவா, கிழக்கு ஜாவாவில் சொரோபயா என்ற பெரிய ஊர், அந்த ஊரில் அவர் இருக்கிறார். அவர் தான் என்ன அழைச்சிருக்காரு இங்க. அவர் முதல்ல நான் வந்து ஜகார்த்தாவில் இறங்கி சொரோபயாவில் வந்து இறங்கி போகிறேன். அப்போ இப்போ பொழுது மாதிரி அந்த மொபைல் ஃபோன் அந்த வசதியெல்லாம் கிடையாது. காயின் போட்டு தான் பேச முடியும். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அங்கேருந்து எனக்கு அழைக்க வர முடியலை. நான் ரொம்ப தடுமாறி போயிட்டேன், ஏன்னா பாஷை தெரியாது. அப்போ என்னடான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது
பக்கத்துல ஒரு தமிழ் குரல் கேட்குது, இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டு இருக்குது. அண்ணன் எங்கனே போகணுங்கண்ணா. எனக்கு அப்படியே இன்னும் இன்னும் அப்படி படபடத்து போயிட்டேன். என்னப்பா உன் பேர் என்னப்பாண்ணே? வேலுமுருகன்னா. அந்த தமிழ் குமரனே வந்து அங்க சுரவையால எனக்கா இருந்தது மாதிரி இருந்தது. அப்ப என் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் மட்டும் தான்ப்பா என்கிட்ட இருக்குன்னு காமிச்சேன். அவர் பைசா போட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல நிக்கிறாரு சொல்லி அப்புறம் என்னோட நண்பர் வந்து அழைச்சிட்டு போனாரு. இதே நண்பர் நமது நாகராஜ். ஸோ தமிழர் வந்து எந்த காலமும் எங்க இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்றேன்ல, அதுக்கு சொல்ல வரேன். தமிழர் இல்லாத இடமே இல்லை. அப்ப தமிழர்கள் இல்லாத இடம்னு சொல்லும்போது இந்த இந்தோனேஷியா பத்தி ஒரு ஜியோகிராபிக்கலா நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்தோனேஷியா வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அவசரமா இருக்குது, எனக்கு தெரியல, செய்ய தெரியல. லெட் மீ ட்ரை டு டூ இட். அதாவது இந்தோனேஷியாவுடைய அமைப்பு வந்து ஜியோகிராபிக்கலா ரொம்ப 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 அருமையான ஒரு இடத்துல இருக்குது. இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே ஒரு ஒரு இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான இடம் அது. ஏன்னு கேட்டா, இந்த பக்கம் சிங்கப்பூர்ல இருந்து வந்தா இந்தோனேஷியா வரும், மலேசியால இருந்து வந்தா இந்தோனேஷியா வரும், வேற என்ன பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்தா இந்தோனேஷியா வரும், ஆஸ்திரேலியா பக்கத்துல இந்தோனேஷியா வரும். இப்படி எங்க போனாலுமே இந்தோனேஷியா வந்து பக்கத்துல வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்புல தான் இந்த இந்தோனேஷியா இருக்கிறது. அதனால பாருங்க, இப்ப இந்தோனேஷியா தெரியுதா உங்களுக்கு? நான் ஷேர் பண்றது தெரியல. தெரியுதா? ஷேர் பண்ண தெரியல, யாருக்கும் தெரியல. தெரியுது. இந்தோனேஷியா வந்து அந்த மாதிரி எங்க வந்தாலும் இப்ப வந்து இப்ப அம்மா சுபாவோட அம்மா ஊரு வந்து எங்க இது பேர சொல்றது பினாங்ல இருந்து ஃபெரி எடுத்து வந்துடலாம் மேடானுக்கு. இங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து பக்கத்துல பாத்தம் ஐலண்ட்ஸ் வந்துடலாம். பிலிப்பைன்ஸ்ல இருந்து நீங்க படத்தை இமேஜ் கிளிக் பண்ணி பெருசாக்குங்க, எல்லா ஃபைல்ஸும் தெரியுது. அப்படியா? இந்த வாரமா பாருங்க. இப்பதான் வருது. சரி. இப்போ இந்தோனேஷியா வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஜியோகிராபிக்கலா வந்து எல்லா நாடுகளும் ஒரு பிரிஞ்சு கிடக்கு. அப்படி சீட்டுக்கட்டை பிரிச்சு போட்டது மாதிரி ஒரு பெரிய இடங்கள் விரிஞ்சு இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது சுமத்ரா, ஜாவா, இது வந்து களிமந்தான், இது வந்து சுலவேசி, இது வந்து ஈஸ்ட், இது பூரா ஈஸ்ட். இதை ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஏரியாவை வந்து அவன் நுசா தெங்காரான்னுவான். தெங்காரான்றது ஒண்ணும் இல்லை, எனக்கு அவர் பேர் என்ன மறைந்தாரே இப்ப அவரு ஒரிசா பாலு, அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். தம்பி தெங்காரானா ஒண்ணும் இல்லைன்னே, அண்ணன் கூப்பிடுவாரு. தெங்காரானா தென்கரை, சுத்தமான தமிழ் வார்த்தை. இது ஒரு சவுத்து போல இருக்கிறதுனால, கடைசியா இருக்கிறதுனால தென்கரை அப்படிங்கிறத தெங்காரான் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இங்க தமிழ் வந்து சமஸ்கிருதம் அதிகமா புழக்கத்துல இருக்கு. இருந்தாலும் இது வந்து என்னன்னா தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்கவும் செய்யுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதோடைய ஜியோகிராபிக்கல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க மலேசியா இருக்குது, அந்த கம்போடியா இருக்குது, இந்தியால இருந்து இப்படி இப்படி வந்துடுறாங்க. இதுதான் சுமத்ரா. இந்த சுமத்ரா வந்து நம்மளுடைய பழைய இலக்கியங்கள்ல உங்களுக்கு தெரியும் சொர்ணதீபுன்னு. அதாவது அந்த ஆற்றுல வந்து தங்க கட்டி கிடைச்சிருக்குது. தமிழகத்துல வந்து தங்கம் கிடையாது, பொன் கிடையாது. நம்ம ஆளுங்க வந்து வாணிகம் பண்றதே தங்கத்துக்காகத்தான். இந்த சுமத்ராவுக்கும் தமிழர்களுக்கும் உறவு உண்டு. அதே மாதிரி இது கலிங்கம், இந்த கலிங்கத்துக்கும் இங்க உள்ள ஜாவாக்கும் அதிகமான உறவு உண்டு. அந்த மாதிரியான நிலைமையில இருந்திருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழனுடைய பயண வழி. எதுக்காகன்னா அவர் இங்க வந்துட்டு சுமத்ரா வந்து எதுக்காக சுமத்ரா ஆகுதுன்னா, இன்னைக்கு எந்த நாட்டுல எந்த மூளைக்கு போனாலும் சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்ல வந்து தான் போற மாதிரி இருக்கும். ஓரளவு சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து எந்த ஊருக்குலாம் போகலாம். அதெல்லாம் எஸ்கியூ வந்து இன்னும் அந்த அளவுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கிறான். அதே போல ஒரு 1000 1500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த சுமத்ரா வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டா இருந்திருக்குது. அதான் ஸ்ரீவிஜயம்ன்ற நாடு வந்து பெரிய அளவுக்கு இருந்திருக்குது. அதனால இந்த கடற்பரப்பை வந்து யார் கைப்பற்றலாம் அப்படின்றதுலாம் பெரிய விஷயம் இருக்கு. இது பூராவுமே இன்னொரு காரணம், சோழராஜர் வந்து எதுக்காக கலிங்கத்துக்கு போனாங்கன்னா அங்கிருந்து தான் செயிலிங் ஆரம்பிக்கணுமா. இங்க இருந்து அவங்க கப்பலை ஆரம்பிச்சாங்கன்னா அது நேர ஆஸ்திரேலியாவுக்கு போயிடும் காற்றுல. அதுக்காக தே ஹேவ் டு கோ, அவங்க மேல போய் அந்த இன்னைக்கு இருக்க புவனேஸ்வர், அதான் பாடலிபுத்திரம் புவனேஸ்வர், அந்த ஏரியால இருந்து ஆரம்பிச்சா தான் அங்க நேரா வந்து இது வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு வழியாக சுமத்ராவுக்கு அச்சே தீவு மூலமா வந்து சேரும் அப்படி சொல்றாங்க. அதனாலதான் ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. ஃபுல் ஸ்கிரீன் பண்ணணுமா ஐயா? எனக்கு அதுதான் தெரியும், அவசரப்பட்டேன், எனக்கு தெரியல ஐயா எனக்கு. ஓகே ஓகே, அது பிரேக் ஆகுது அந்த இது, பரவாயில்ல. அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, இவங்க வந்து இந்த இந்த ஜியோகிராபிக்கல் தான் முக்கியமான இதோடைய பொசிஷன். எதுக்காகனா எல்லாருக்குமே வந்து சைனாக்கு போயாகணும். சைனால வந்து வரக்கூடிய பொருள் இங்க வந்து சேருது. இங்கே உள்ள பொருள் இந்த பொருள் வந்து நம்ம சோழ நாட்டுக்கு வருது. இங்க இருந்து
சேர நாட்டுக்கு போய் திரும்ப மற்ற யூரோப்புக்கும் மற்ற அரபு நாடுகளுக்கும் போற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு அப்போ. அதனாலதான் இந்த இடம் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து இருந்திருக்கு. சரியா? உங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்னு வந்து சொல்றதுன்னா, உலகத்துல வந்து அதாவது பறந்து விரிஞ்சிருக்கு சொன்னோம் இல்லையா, மொத்தம் வந்து 17,508 தீவுகள் இருக்கு. அதாவது 5 பெரிய தீவுகள், 30 குரூப்பா வந்து 17,508 தீவுகள் இருக்குது. இந்த 17,500 தீவுகள்ல இதுவரைக்கும் 6,000 தீவுகள்ல மட்டும்தான் மனுஷங்க இருக்காங்க. இன்னும் மற்ற தீவுகள்லாம் மனிதர்கள் இன்னும் போகல, இன்னும் கால் எடுத்து வைக்காம இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டுல வந்து செல்வம் வளம், அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு, அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்குது. இதுல இந்த ஜாவா, சுமத்ரா, போர்னியோ, சுலவேசி, நியூகினியா, நுசா தெங்காரா, மாலுக்கு இவங்க தான் பெருசு. ஓகேயா? அதே மாதிரி இந்தியா மாதிரியே இந்தோனேஷியாவும் ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட நாடு. இப்ப எப்படி தமிழ்நாடு தனியா இருந்திருக்குது, கலிங்கம், வங்கம், அங்கம் தனித்தனி நாடுகள் இருந்தது போல இங்கேயும் வந்து பாளையம்பாங்கிறது ஸ்ரீவிஜயா தனியாகவும், அவங்க மத்தராம் தனியாகவும் தனித்தனியா இருந்திருக்குது. அது பூராவுமே எப்படி நம்மளோட காலனி ஆதிக்கத்துல வந்து பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட இந்தியான்னு ஒரு பேர் வச்சானோ, இந்தியான்னு ஒன்றிணைத்தானோ, அது போல இங்க ஹாலண்டு பீப்புள், டச்சு பீப்புள் இவங்க வந்தவங்க வந்து தான் 300 வருஷம் இருந்திருக்கிறான். இவன் தான் வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இந்தோனேஷியா அப்படின்னு ஒரு பேரை வச்சது. ஆக்சுவலா இவங்க மலாய் மக்கள் தான். இன்னைக்கு வந்து இந்த கடாரம்னு சொல்றோம் இல்லையா, கடாரம் அப்படிங்கிறது சுமத்ராவை சேர்ந்தது. கடாரத்தோட பகுதி தான் மலேசியா. மலேசியாவும் இதுவும் ஒரு நிலப்பகுதி தான். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஈஸ்ட் மலேசியா வந்து சுலபிசில பாதிய பிரிச்சிருக்கு. அதே மாதிரி தீமூர்ங்கிறதும் ஒரு ஒரு இந்தோனேஷியா சேர்ந்த பகுதி தான். இப்பதான் பிரிச்சு தனியா போயிட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்தோனேஷியால இந்த அந்த திசைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து பாரத்ங்கிறது தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா நலாந்தா பல்கலைக்கழகத்துக்கு தான் இவங்க வந்து படிக்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளாம் அமெரிக்கா போய் படிக்கிறோம், எங்கடா அவன் புள்ள படிக்கிறான், யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல வந்து நலாந்தா பல்கலைக்கழகத்துல போய் படிக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பெருமை. அதனால அவங்களுக்கு வந்து எங்க போயிருக்கான், பாரத் போயிருக்கான். அதனால அந்த திசைகளை குறிக்கும் பொழுது ஈஸ்ட்னா தீமூர், வெஸ்ட்னா பாரத். பாரத்னாலே வெஸ்ட்னு அர்த்தம். அதாவது இந்தோனேஷியாவுக்கு வெஸ்ட்ல அது இருக்கிறதுனால அந்த திசைக்கு பேரே பாரத். இந்தியாவை போல சொன்ன இல்லையா, ஒன்றிணைக்கப்பட்ட மிகப்பெரிய நாடு. இதுல வந்து 800 மொழிகள் பேசுறாங்க. 800 மொழிகள் பேசுறதுல வந்து 700 மொழிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைப்பா இருக்கும். சுண்டா, ஜாவா அந்த மாதிரி. இப்ப நான் வந்து ஜாவா நல்லா பேசுவேன். ஜாவாவுடைய எழுத்துக்கள் வந்து நம்ம ஏறத்தாழ நம்ம கூட்டெழுத்து சம்யுக்தாட்சரங்கள்னு மலையாளத்துல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சில எழுத்துக்கள் இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம ஸ்ரீலங்கால போனோம்னா நம்ம தமிழ்ல ஆம்னு சொல்றத ஸ்ரீலங்கா தமிழ் ஓம்னு சொல்லுவாங்க. அத ஓங்காரம் ஒழிக்கும் பின்பக்கத்துல. அது போல இந்த ஜாவா மொழியில என்னன்னா, நம்ம தமிழ்ல வர்றத ஆன்னு சொல்றது புறமே எல்லாமே ஓன்னு முடியுது. எல்லாமே இப்ப சுகர்னா, கர்ணான்னு நம்ம சொல்றோம். சுகர்னா அவன் சுகர்னோ அப்படின்னு இருப்பான். சுஹர்த்தோ, ஹர்த்தானா இது பொருள், செல்வம். ஹர்த்தோ, சுஹர்த்தோ அப்படின்னு சொல்லுவான். அது நிறைய அது மாதிரி இந்த ஓங்காரத்திலேயே முடியும். இதெல்லாமே வந்து சமஸ்கிருதம் சேர்ந்தது. ஆனா எப்படி அது வந்து ஸ்ரீலங்கா தமிழ்ஸ் வந்து ஓன்னு சொல்றாங்கன்றது ஆம்ன்றத ஓம் அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த மாதிரி இந்த பாஷா இந்தோனேஷியா வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ். ஆக்சுவலா மலை தான், மலாய் லாங்குவேஜா பாஷா இந்தோனேஷியான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க மலேசியால பேசக்கூடிய மலையையும் இந்தோனேஷியால பேசக்கூடிய பாஷா இந்தோனேஷியாங்கிற மலையையும் ஒரே லாங்குவேஜ் தான். ஆனா அந்த ஆக்சென்ட் வித்தியாசம் இருக்கும். இப்படி நம்ம கொங்கு தமிழுக்கும் மதுரை தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப சுபா ஊருக்கு போனீங்கன்னா அப்பு அப்படின்னுவாங்க, இங்க ஆப்பா அப்படின்வாங்க. அதான் வித்தியாசம். அந்த மலைக்காரங்களுக்கு சுத்தமா புரியும் இந்தோனேஷியா பாஷை இந்தோனேஷியக்காரங்களுக்கு மலாய் புரியும். ஏன்னா ரெண்டு பேரும் இந்த மலாய் பாஷை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சென்ட் இஸ் டிஃபரெண்ட். அந்த மாதிரி இந்த நாட்டுடைய மக்கள் தொகை வந்து 27 கோடி. ஏறத்தாழ நம்மளோட 1/3 ஆஃப் அவர் இந்தியா எல்லாமே. அதே மாதிரி ரொம்ப பேருக்கு தெரியாது, உலகத்திலேயே மிகப்பெரிய முஸ்லீம் நாடு இந்தோனேஷியா. உலகத்திலேயே பெரிய முஸ்லீம் நாடு இந்தோனேஷியா தான். ஆனால் இந்தோனேஷியால இன்னைக்கும் வந்து எல்லா மதத்தினரும் ஒன்றிணைந்து இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பஞ்சசீலான்ற கொள்கையை வந்து நம்ம நேருவும் சுகர்னோவும் ஃப்ரெண்டு. அப்ப அந்த காலத்துல நேரு, சுகர்னோ, யாரு டிட்டோ, நாசர் இவங்கெல்லாம் ஒரே டயத்துல வந்தவங்க. அவங்கெல்லாம் ஒன்னா இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து இந்த நாட்டினுடைய கொள்கைக்கு பேரே பஞ்சசீலான்னு வச்சிருக்கிறான். அதுல 87% வந்து இஸ்லாம்ங்க. அடுத்த ஃபர்ஸ்ட். அதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்புறம்தான் மற்ற பாகிஸ்தான், இது மற்ற இந்தியா 3வது அந்த மாதிரி இருக்குது. 10% இவங்க இருப்பாங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, மிச்சம் புறம் புத்த மதம். இப்போ ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை
அல்லது ஒரு நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 பகுதியா பிரிக்கலாம். இந்தோனேஷியாவும் அதே மாதிரி பிரிச்சே பார்க்கலாம். அதாவது சரித்திர காலம் குடியேற்றம், அடுத்து வந்து காலனிய மிடிவல் சொல்றோம் இல்லையா, அந்த காலனிய கால குடியேற்றம், இன்னைக்கு இப்போ உள்ள இடையில உள்ள இன்றைய உயர்தொழில் பண்பட்டவர்கள் குடியேற்றம், அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் நம்மள மாதிரி வந்து வேலை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. இதே போல 3 வகையா நம்ம பிரிச்சுக்க முடியும். அந்த காலகட்டத்தை பிரிச்சு பார்க்க முடியும். அதே போல ஒரு நாட்டை பார்க்கறதுன்னா என்ன செய்யலாம்? அவங்களுடைய சமயம், அவங்களுடைய வழிபாட்டு முறை, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இது ஒரு பார்வை பார்த்தாலே நமது இன்றைய பன்னாட்டு கருத்தரங்கிலே இந்தோனேஷியா தமிழர்களுடைய வாழ்வியலையும் இந்த வழியில நம்ம பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். அதாவது பழைய காலம்னா ஒரு ஒரு சரித்திர காலத்துல பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் அந்த சூடாமணி விகாரைன்னு ஒண்ணு நாகப்பட்டினத்துல வரும். சூடாமணி விகாரை அப்படிங்கிறது வந்து இந்த பாளையம்பாங்குடைய புத்த மதத்தை சேர்ந்தவங்க. அவன் வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு போக வர இருந்திருக்கிறான். அதனாலதான் மற்ற எல்லா அரசையும் விட அந்த ஸ்ரீ விஜயம்ன்ற அரசை வந்து நம்ம தமிழ்நாட்டோட அதிகமாக கடல் வணிகத்தில் இருந்திருக்குது. அது அப்படின்னா அந்த பாளையம்பாங்கை தலைநகராக கொண்டு ஏறத்தாழ கிபி 500 முதல் 1200 வரை ஆட்சி புரிந்து வந்தவர் தான் ஸ்ரீ விஜயா. சுமத்ராவில் இருந்து கொண்டு மலேயா, ஜாவா, தாய்லாந்து வரைக்கும் அரசாட்சி வந்த மிகப்பெரிய வம்சம். இவரது முக்கிய வருமானமே இந்தியாவுக்கும் சீனத்துக்கும் இடையே நடந்த கடல் வணிகத்தின் மூலமே. கடல் வாணிபத்தில் கிடைத்த மிக பெரும் வருமானம் காரணமா தான் இந்தியா இந்த பிராந்தியத்துல எங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கான். அந்த மாதிரி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து பக்கத்துல உள்ள இந்த இதனால என்ன நினைக்கிறான், பக்கத்துல உள்ள எல்லா நாட்டினுடைய துறைமுகத்தையும் கைப்பற்ற பார்க்கிறான். கைப்பற்றினா என்ன ஆகும், அந்த சரக்கு எல்லாம் உள்ள போகும்போது அவனுக்கு பணம் வர ஆரம்பிக்கும், அவனுக்கு வந்து பொருள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதே ப்ராப்ளம் தான் சோழருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சோழர் வந்து உள்நாட்டுல நெல் நிறைய இருக்கு, அயல்நாட்டு வணிகத்துல அவங்க அதிகமா பணம் சம்பாதிச்சிருக்காங்க. ராஜராஜ சோழன் காலத்திலையும், ராஜேந்திர சோழன் காலத்திலையும், குலோத்துங்க சோழன் காலத்திலையும். அதுக்கப்புறம் பின்னால வந்த மன்னர்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணாம விட்டதுனாலதான் அப்படி இறங்கி போனது. இவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, கோத்தா கபூர், இங்க சுண்டா, இங்க பூரா வந்து இவங்க தான் வந்து இது என்ன சொல்றது, அதிகமான அளவுக்கு கண்ட்ரோல் இருந்துருக்காங்க. இந்த பே ஆஃப் பெங்கால் முழுவதுமே சைனா வரைக்குமே இந்த பாளையம்பாங்க ஆண்ட ஸ்ரீ விஜய அரசன் தான் அதிகமா இருந்திருக்கான். ஆனா இவங்களுக்கு முந்தி பாத்தீங்கன்னா நம்ம பல்லவ ராஜா ராஜசிம்மன் வந்து 720 வரைக்கும் இருந்திருக்கான். அவன் வந்து நாகப்பட்டினத்துல அந்த சீனராஜா கட்டுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தான் பாருங்க. ஸ்ரீ விஜயாவுடைய ராஜா வந்து நாகப்பட்டினத்துல வந்து ஒரு விகார கட்டுறான். எதுக்காக விகார கட்டுறான்? அவனுடைய மக்கள் இங்க வாணிகர்கள் இங்க இருக்கிறாங்க வந்து, அதனாலதான் அவன் சாமி கும்பிடணும் இல்லையா, அதுக்காக விகார கொடுக்குறான். அந்த விகாரைக்கு நம்ம ராஜராஜ சோழன் வந்து வெகுமதி அனுப்பி கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம செப்பேடுகள்ல எழுதியிருக்கிறாங்க. இந்த லைடன் செப்பேடுகள் இருக்காங்க. அதை சொல்ல போனா நிறைய போய்கிட்டே இருக்கும். அதனால அதை பத்தி நான் ரொம்ப லேசா சொல்லிட்டு விட்டுறேன். அதே மாதிரி அதை வந்து ராஜராஜ சோழன் கண்டினியூ பண்றான். அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன் ஆல்சோ அதை திரும்பி போறான். இதை விட சாரி, இப்ப வந்து இந்த ராஜராஜன் காலத்திலும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் காலத்திலும் தென்கிழக்கு ஆசிய கடற்பகுதி முழுவதும் சோழர்தம் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் 24ஆம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று இருக்கு. அதாவது 1035 1035-36 வந்து அவனுடைய 24வது வருஷ கல்வெட்டு. அதுல வந்து அந்த மெய்கீர்த்திகள் இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் தெரியுது. அதுல வந்து அதை ஃபுல்லா பார்த்தோம்னா ஒரு பெரிய புத்தகமா தான் எழுதணும். அதை சுமத்ரா பகுதியை மட்டுமே அவங்க வந்து அதை எழுதியிருப்பாங்க, அந்த கல்வெட்டு எழுதியிருப்பாங்க. அப்படின்னா அந்த எல்லாருக்கும் தெரியும், அந்த எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அலைகடல் நடுவினில் பலகலம் செலுத்தி சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் ஆகிய கடாரத்து அரசனை வாகையாம், அதான் அந்த அரசன் பேரு, விஜயனுடைய அரசன் சங்கிராம விஜயோத்துங்கவர்மன். அதாவது இன்னொன்னு, இங்க வந்து இந்த குலோத்துங்கன் சொல்றாங்க இல்லையா, இந்த ஊர்ல வந்து துங்கல் புத்ரி சுபாகத்ரின்னு நினைக்கிறேன். மலை பாஷையில வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாம்பியன் வரவங்க வந்து துங்கல் புத்ரி அப்படின்வாங்க. துங்கல் புத்ரா சாம்பியன், இந்த கேர்ள்ஸ்ல சாம்பியன், பாய்ஸ்ல சாம்பியன்னா துங்கல் புத்ரா. துங்கல் நம்பர் 1 அர்த்தம். ஒருவேளை அதனாலதான் குலத்துக்கே குலத்துங்க சோழன் வந்துச்சான்னு தெரியல, எனக்கு இருக்கலாம். அது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வார்த்தைகள். அது நான் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா சில பேர் இல்லை அப்படிங்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனா இந்த வார்த்தை இதுல வருது, அலைகடல் நடுவினில் பலகலம் செலுத்தி சங்கிராம விஜயோத்துங்கவர்மன். வர்மன்ற பேர் வந்து நம்ம ராஜாக்கள் வச்சுக்க, நம்ம இதுல வச்சுப்பது, நம்ம நாட்டுல இந்தியாவில வந்து ஷர்மானா அந்தனரையும் வர்மானா ராஜாவையும் பிடிக்கும்.
உங்களுக்கு ரவிவர்மன், அதே மாதிரி பல்லவங்கள் எல்லாருமே வர்மா வர்மான் இருக்கும். இங்க வந்து நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா வர்மான்ற பேர் எல்லா ராஜாக்களும் வச்சிருக்காங்க. சங்கிராம விஜயோத்துங்க வர்மனாகிய கடாரத்து அரசனை வாகையாம் பொருகடல் கும்பக் கரியோடு அகப்படுத்து உரிமையின் பிறக்கிய பெருநிதி பிறக்கமும் ஆர்த்தவன் அகநகர் போர்த்தொழில் வாசலில் விச்சாதிரத் தோரணமும் மொய்த்து ஒளிர் புனைமணி புதவமும் கனமணி கதவும் அழகா எழுதிக்காம இருக்கு. புனைமணி புதவமும் கனகமணி கதவமும் அதாவது அந்த 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 அடிச்சு சண்டை போட்டு அவன் அவன் கோட்டையில இருக்கக்கூடிய அந்த கதவையும் அந்த 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 தோரணத்தையும் புடி கொண்டு வந்துட்டான், அடிச்சு கொண்டு வந்துட்டானுங்க நம்ம ஆளுங்க. விச்சாதிர தோரணமும் மொய்த்து ஒளிர் புனைமணி புதவமும் கனகமணி கதவமும் நிறைசீர் விஷயமும் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஊரா வரும். விஷயம்ங்கிறது நாடு. நிறைசீர் விஷயமும் துறை நீர் பண்ணையும், பண்ணைன்னு ஒரு ஊர் இருக்கு, சுமத்ரால இருக்குது. வன்மலையூர், மலையூர்னு ஒரு ஊர் இருக்கு. வன்மலையூர் எயில் தொன் மலையூரும் ஆழ்கடல் அகல் சூழ் மா இருடிங்கமும் ஊர் இருக்குது. கலங்கா வல்வினை லங்கா சோகம், லங்கா சோகம் மேப்ல எல்லாமே பார்க்கலாம். கலங்கா வல்வினை லங்கா சோகமும் காவலம் புரிசை மே விளிம்பங்கமும் மேவி லிம்பங்கமும் விளைப்பந்தூர் ஒரு ஊர் இருக்கு. விளைப்பந்தூர் உடை வளைப்பந்தூரும் கலைத்தக்கோர் புகழ் தலைத்த கோலமும். தலைத்த கோலம்னா தக்கோலம்னு இன்னைக்கு ஈஸ்ட் அந்த இது வெஸ்ட் என்ன சொல்ற தாய்லாந்து தக்கோலம்ன்ற ஊர். அதான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். கலைத்தக்கோர் புகழ் தலைத்த கோலமும் தீதமர் வல்வினை மத மாலிங்கமும் கலாமுதிர் கடுந்திரல் லாமுரி தேசமும் இலாமுரி என்ற ஊர் இருக்குது. தேனக்கவார் போலில் மானக்கவாரமும், மானக்கவாரம்னா நிக்கோபார். அது எப்படி எழுதியிருக்காங்க நம்ம தமிழம் பாருங்க. தேனக்குவார் பொழில் மானக்கவாரமும் தொடுகடல் காவல் கடுமுரண் கிடாரமும். நம்ம கெடா இன்னைக்கு கிடாரம் இங்க இருந்து அந்த பாலியில இருந்து வரும். இங்க சொல்றது ஜெருக்குனுவா, பாலி ஜெருக்குனா பெரிய நார்த்தங்கா, அது இங்க இருந்து வருது, பெருசா இருக்கும். அதான் நம்ம ஊர்ல கிடாரங்கா ஊருகா போட்டுருப்பீங்க, பெரிய நார்த்தங்கா, அதுக்கு பேரு. கடாரத்துல இருந்து வந்ததான் அதுக்கு பேரு கிடாரங்கா, அது கிடாரங்கான்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ஊர்ல வந்து இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பிடிச்சான்னு சொல்றது. இது ஃபுல்லாவுமே இன்னைக்கு சுமத்ராவை சேர்ந்ததுதான் இது எல்லாமே. ஓகே, இது அந்த காலம். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க வந்தாங்க. 1500 வரைக்கும் நம்ம சோழராஜர் இருக்க வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா விஜயநகர பேரரசுகள் வரும்பொழுது அவங்க கடல் தாண்டி போறத பாவம் நினைச்சிட்டாங்க. அது இருக்க காரணம் அவங்க அது கடல் தாண்டி போகல, அதோட அப்படியே போயிடுச்சு. ஆனால் வணிகர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு திசையாயிரத்து வணிகர்கள் இருக்காங்க. நான் என்னுடைய யூடியூப்ல நிறைய போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இந்த சுருக்கமான நேரத்தில் நல்லா பேச முடியல. ரெண்டாவது, நான் நல்ல எழுதுவனே தவிர நான் நல்ல பேச்சாளர் கிடையாது. அதனால தயவு செஞ்சு மன்னிக்கணும். நல்லா கோர்வையா கொடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சுங்க. தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அந்த திசையாயிரத்து இது வணிகர்கள் இங்க இருக்கிறாங்க. எங்க செட்டிநாடு ஏரியால, நான் வந்து காரைக்குடியில் பிறந்து வளர்ந்த ஆளு. செட்டிநாடு ஏரியால வந்து நிறைய வணிகர்கள் வந்து இங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து கொண்டு வைக்க போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க பர்மாவுக்கு, மலேசியாவுக்கு, பெனாங்குக்கு அப்படி வந்தவங்க மேடானுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு அந்த வணிகர்கள் வந்து யார் மூலமா வருவாங்க? இது வந்து காசு வணிகம் செய்யறவங்க. இது போக மற்றவங்க வந்து பொருள் வணிகம் செய்யறவங்க இருக்கிறாங்க. அங்க காயல்பட்டணம், கீழக்கரை, நாகப்பட்டினம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இடங்கள்ல பூரா வந்திருக்காங்க. சரி, அரசரும் அவர்தம் வீரதம் பராக்கிரமும் படைக்க கடல் கடந்து சென்றார்கள், அதை பார்த்துட்டோம். நாடி பிடித்தார்கள் என்ற போதெல்லாம் பாட்டன் பூட்டன் கதை, அதை விட்டுருவோம். இப்போ இவர் அனைவருக்கும் யார் வச்சிருந்திருப்பான், அனைவருக்கும் முன்னோடியாக கடல் கடந்து சென்றவர்கள் நமது தமிழ் வணிகர் குல மக்கள். அப்ப அதான் வந்து நகரத்தா இருக்காங்களே, அவங்க வந்து காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவங்க. சோழமண்டல கடற்கரையில் அமர்ந்திருக்கும் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டணம் வரும். பட்டணமாலே இங்க வந்து பண்டார் அப்படின்னுவோம். பண்டார் உடாரா, அதாவது போர்ட்டுக்கு பேரு பண்டார். அதுதான் பட்டணம், நம்ம ஊர்ல பட்டணம். அந்த துறைமுகத்தினுடைய பெயர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வரும். அதாவது நெய்தல் நிலத்தில் உள்ள ஊர்களுடைய பெயர்கள் எல்லாமே பட்டினம் என்றோ பாக்கம் என்றோ அழைக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும், நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் பட்டினம், முசிறிப்பட்டினம், மதராசப்பட்டினம், காயல்பட்டினம், விசாகப்பட்டினம், முச்சிலிப்பட்டினம், இப்படி பட்டினம்னு வந்தாலே அது வந்து ஒரு போர்ட் உள்ளவர். அது இப்ப கலிங்கத்தை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி எழுதிட்டு இருக்கேன். என்னுடைய அது என்ன சொல்றது, பிளாகர் எழுதிக்கிட்டு இருக்கேன். நேரம் இருக்கவங்க படிங்க. அதனால நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. இது அரை மணி நேரத்துலயோ 3/4 மணி நேரத்திலயோ சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எவ்வளவு குயிக்கா எவ்வளவு இதா சொல்ல முடியுமோ சொல்ல பாக்குறேன்னா. அப்ப அந்த 6ஆம் நூற்றாண்டுல இருந்து, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த சங்க காலத்திலையும் நிறைய வந்து நம்மளோட தமிழ் நூல்கள்ல அதோடைய இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்ப இது வந்து பழைய காலம்.
இப்ப இந்த சமயத்தை பத்தி பேசலாம்னு சொன்னேன் இல்லையா? இங்க சமயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன் நான். சமயத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இங்க நிறைய வந்து சண்டீஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஒரு வச்சுக்காதீங்க, ஸ்கிரீன் ஷேர் பாத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இது பார்த்திருப்பீங்க எல்லாரும். பிரம்பானந்த் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியுதா இங்க ஐயா? ஐயா பாக்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? தெரியல. நீங்க அதை கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆமா, டபுள் கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. பிரேக் ஆயிடுது சின்ன படம்னால. பாருங்க. இல்ல வரும் 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 கொஞ்சம் பாருங்க. ஓகே ஓகே. இப்போ இது வந்து பார்த்தோம்னா பாருமா, சாரி எனக்கு அது அவ்வளோ குயிக்கா செய்ய தெரியல. அது நான் முதலே ஏற்பாடு பண்ணிருக்கணும், தவறு பண்ணிட்டேன். பிரம்பனான்ற கோவிலுக்குள்ள இல்லையா? பிரம்பனா சைவ வைணவம் அந்த கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள், பரவாயில்ல. சைவ வைணவ புத்த கோயில் வந்து இந்தோனேஷியா முழுவதும் இருக்கு. எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கெல்லாம் என்ன பேர்னா சண்டின்னு சொல்றோம். சண்டி என்று அழைக்கப்படுகிறது. சண்டின்னா சண்டி என்ற சொல்லுக்கு சக்த வழிபாட்டு முறை அல்லது அண்ட வெளியில் சக்தியாக இருக்கும் இறைவியின் வடிவம் என்று சண்டின்னு சண்டி ஹோமம் பண்றாங்க. இந்த ஊர்ல வந்து கோவில் பூராமே சண்டி. என்ன சண்டின்னா, அதாவது புராண இதிகாசங்களிலும் சண்டின்றது வருது. அதாவது சண்டின்ற பேரு தேவியினுடைய கோபாவேசமான அந்த வடிவத்தை காமிக்கிறது தான் சண்டின்னு சொல்றது இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்ல சண்டிபுரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறைந்த மன்னர்களின் சமாதிகள் அல்லது எரியூட்டப்பட்ட சாம்பல் அதை வச்சு அது மேல ஒரு கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்கு பேரு சண்டின்னு சொல்றான். இப்ப நம்ம நான் சின்ன பிள்ளைலாம் பார்த்துருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த சைவ இந்த வீர சைவம் வாங்க. அவங்க என்ன பண்ண வீர சைவம் சேர்ந்து என்னவா சமாதி மேல ஒரு லிங்கம் மாதிரி வச்சு கட்டிடுவான். ஐயா கண்ணன் ஐயா பார்த்திருப்பீங்களா? மற்ற ஐயா நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த சமாதி மேல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு லிங்க உருவத்தை வச்சிருவாங்க. முக்கியமான நேரங்கள்ல அதை வந்து அந்த அவங்க நல்ல நாள்ல பெரிய நல்லா போய் சாமி கும்பிட்டுருவாங்க. அதே போல ஒரு சண்டின்றது இங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த ஊர் பண்ண சண்டி அப்படிமா, சண்டினா கோவில். ஆக்சுவலா உண்மையா சண்டியை போய் பார்க்க போனோம்னா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, புத்த மதமா இருந்தாலும் சரி, சைவ மதமா இருந்தாலும் சரி, வைணவங்களா இருந்தா சைவம் வைணவம் ரெண்டு ஒண்ணுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஈவன் சில காலங்களுக்கு அப்புறம் புத்தமும் இந்து மதமும் சேர்ந்து ஒரு ஃபியூஷன் ஆகி புத்த சைவனோட ஆயிருக்குங்க. ரெண்டையும் அந்த புத்தரையும் சாமியா கும்பிட ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆகியிருக்காங்க. அப்படி எரியூட்டப்பட்டு அவங்க உள்ள வைக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தான் சண்டின்னு வச்சிருக்கான். சரி, இது வந்து இதுக்கு இன்னொரு புத்த மதத்தை பார்த்து வச்சுக்கோங்களேன். பாலி மொழியில தான் அன்னைக்கு புத்த மதத்துடைய எல்லா போதனைகள் இருக்குது. பாலி இந்த பாலி இல்ல, நம்ம நார்த்ல உள்ள நம்ம தமிழ் இந்தியாவில் உள்ள பாலி மொழி. திஸ் இஸ் பாலி. பாலி மொழியில தான் எழுதியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு அழிஞ்சே போச்சு. அந்த ஜாவால வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பழைய ஆளுதான் சொல்றாங்க, இதுக்கு உடைச்சு பார்த்தா உள்ள சாம்பல் இருக்கு. அது மேல சாம்பல் மேலதான் அந்த லிங்கத்தை நிர்வகிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் கோவில்னு சொல்லியிருக்காங்க அவன். இது வந்து எப்படி சொல்றது, இந்த இப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய கோவில் வந்து பிரம்பனான்ற கோவில் ஒன்று இருக்கு. சாரி, பெரிய கோவில் வந்து பிரம்பனான்ற கோவில் உங்களுக்கு தெரியும். அந்த பிரம்பனான்றது ஜாவால இருக்கு. நீங்க கண்டிப்பா அடுத்த பயணம் வந்து நீங்க பிளான் பண்ணி வாங்க, நம்ம குரூப்பா வாங்க, எல்லாரும் வாங்க. இந்த பிரம்பன் அந்த நிறைய போட்டோ எடுத்து வச்சுக்க, எப்படி எனக்கு ஷேர் பண்றதுன்னு தெரியல எனக்கு. அது தம்பிட்ட சொல்லிருக்கணும். அந்த பிரம்பனான்ற கோவில் வந்து எப்ப நடந்ததுன்னா 866 கிபி 856 வருஷம் நவம்பர் மாசம் 12ஆம் தேதி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த 3 மூர்த்தி இருக்கு, தனித்தனி கோவில் இருக்கு. அவங்களுடைய வாகனங்களோட, அதாவது 3 கோவில் இருக்குது. இது வந்து அங்கோர்வாட் கோயில் அளவுக்கு சைஸ், பெரிய சைஸ் சென்ட்ரல் ஜாவால இருக்குது. நான் எனக்கு ஃபார்ச்சுனேட்டா வந்து நான் அந்த சென்ட்ரல் ஜாவாலே ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் அப்ப வாரம் கூட போயிருவேன். நான் அந்த போய் பார்க்கறது. சிவன் வந்து பெரிய சிவன் சிலை, அழகான சிவன் சிலை. அது மேல கங்கை இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்த கோயில் முன்னாடி அவருடைய வாகனம் நந்தி வாகனம். மும்மூர்த்திக்குன்னா இப்ப அவர் பேர் என்ன, பிரம்மா கோவில் ஒரு கோவில் சுத்தி, அடுத்து வந்து இவருக்கு விஷ்ணுவுக்கு. இப்படி 3 பேருக்கும் தனித்தனி கோயிலா உள்ளது. இந்த சிவன் கோவில் வந்து 47 மீட்டர் உயரம் உள்ளது. அதோட சுற்றி வந்து பரிவாரங்களுக்கான சின்ன சின்ன கோயில் இருக்குது. மொத்தம் 240 சின்ன சின்ன கோவிலா வச்சு பெரிய ஒரு குரூப்.
அதே மாதிரி நம்ம ஊர்ல எப்படி அக்ரஹாரம் வச்சிருப்பாங்களோ அது மாதிரி அந்தணர்களுக்காக அதை சுத்தி அதுவும் வச்சிருந்திருக்காங்க, ஒரு குடியிருப்பு அது மாதிரி வச்சிருந்திருக்காங்க. எப்போ கிபி 856 கட்டியிருக்காங்க. 1200 வருஷம். நம்ம நம்ம சோழராஜ நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்கும் முந்தின காலம். இப்படி உச்சமாக இருந்த இந்த 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 கோவில் மத்தராம் ஆட்சி காலத்துல அந்த தர்மதுங்க தேவான்ற ஒரு மன்னன் இருந்து வச்சு சாபகத்துக்கு இதுக்கு போயிட்டான், ஈஸ்டுக்கு போயிட்டான். அதோட போயிடுச்சு. சென்ட்ரல் ஜாவால இருந்த நாடு இது கண்ட்ரோல் வந்து அப்படியே ஈஸ்ட் ஜாவாக்கு போயிடுச்சு. யாரும் சுரபேன் சொன்ன பாருங்க, போயிடுச்சு. அப்போ ஒரு 80 வருஷம் வந்து யாருமே அதுக்கு சிறப்பு செய்யாம அந்த கோயில் அப்படியே விட்டு போச்சு. விட்டு போனா அது கூட என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஊர்ல வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு தெரியும் நிலநடுக்கம், அதிகமான நிலநடுக்கம். அது வந்து 2 வகையில வந்து ஒண்ணு வந்து இந்த நிலநடுக்கமும் அந்த எரிமலை குழம்புகளும் இருக்கிறதுனால தான் இந்த நாடு ஃபெர்டைலா இருக்குது. ஜாவால வந்து இன்னைக்கு ரோட்ல வந்து ஒரு கல்லை இப்படி பேர்த்து விட்டோம், ரோட்ல ஒரு கல்லை பேர்த்தோம்னா அடுத்த 2 நாள் வந்து இவ்வளவு இடத்துக்கு புல்லு வளர்ந்துரும். அவ்வளவு ஃபெர்டைல் லேண்ட். ஏன்னு கேட்டா அந்த என்ன சொல்றது, ஜாவா அந்த லாவாவுடைய குழம்புடைய பூமி அடிமதில் வருது இல்லையா, அதனுடைய ஃபெர்டைல் அந்த சல்ஃபர் அந்த இயற்கையான உரம் அது. அதனாலதான் 3 போகம் 4 போகம் பண்றான். 3 மாசம் 2 மாசத்துக்குலாம் இன்னும் இன்னைக்கு. அப்ப அந்த காலத்தை எப்படி வச்சிருப்பான் பாருங்களேன். அதனாலதான் வந்து ஜாவான்ற பேரே வந்து இந்த என்ன சொல்றது, வயலுக்கு பேர் இங்க சாவா. ஜாவனீஸ் லாங்குவேஜ்ல வயலுக்கு வந்து சாவான்னு பேரு. இது ஃபுல்லாவே வயல் நிறைஞ்சது, அதுதான் சாவகம். நம்ம ஊர்ல சொல்லுவோம் சாவகம் புஷ்பகம், அது நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, சாவகம் தான் ஜாவான்னு சொல்றோம். வயல் நிறைந்த பூமி இது. அப்ப வந்து அந்த மாதிரி நிலநடுக்கம் அடிக்கடி நடக்கிறதுனால இந்த கோயில் அப்படியே புதஞ்சு சாம்பல்ல கிடந்திருக்குது. இதுக்கு இடையில வந்து இந்த கோயிலை பத்தி நிறைய நம்ம ஊர் மாதிரி நிறைய அந்த கதையெல்லாம் கதை விடுவாங்க, நிறைய கதையெல்லாம் உண்டு. நிறைய போட்டோ வச்சிருக்கேன், எனக்கு எப்படி அனுப்ப தெரியாம கவலைப்படுறேன்னா. அந்த எப்படின்னா அந்த கோயில முதல் நான் ஃபர்ஸ்ட் போறேன் 89 போறேன். அந்த கோயிலுக்கு போறேன். பார்த்தா பெரிய பிள்ளையார், நம்ம முக்குருணி பிள்ளையார் மதுரையில் இருப்பார் பாருங்க, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய இருக்கிறது. அடுத்த சைட்ல வந்து பார்த்தோம்னா அகத்தியர் இருக்காரு. எப்படி அகத்தியர் இங்க வராருன்னு ஆச்சரியம். அகத்தியருக்கு இந்த அகத்தியர் வந்து பத்தார குருங்கிறான். அடுத்து வந்து சிவனுக்கு ஒரு பெரிய சிலை அந்த சிவனுடைய பிரகாரத்துல. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க மகிஷாசுர மர்தினிக்கு வருது. இந்த மகிஷாசுர மர்தினிய இந்த ஊர்க்காரர் என்ன சொல்றான் கதை, அதாவது இந்த கர்ண பரம்பரை கதைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ராணி இருந்தாலாம், அவளுக்கு வந்து அவளை வந்து ஒரு ராஜா ரொம்ப விரும்பினானா, பிரின்ஸ் விரும்பினானா. அந்த பிரின்ஸ் விரும்பணும்னா இவ இப்படி அவாய்ட் பண்ண நினைச்சாலாம், முடியலை அவனால. அப்ப அவ சொல்லியிருக்கா அந்த அவன்கிட்ட, எனக்கு வந்து 1000 சிலையோட ஒரு கோயில் கட்டித்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப எப்படின்னா விடிய காலம் இப்படி சூரியன் வர்றதுக்குள்ள நைட் ஆரம்பிச்சு ஏர்லி மார்னிங்குள்ள நீ வந்து 1000 சிலைகள் உள்ள கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அவன் 999 கட்டிட்டானா, விடிய போகுதான். அப்ப வந்து இவனை கட்டக்கூடாதுன்ற, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்றதுக்காக சேவலை எழுப்பி விடலாம். சேவலை வந்து கூவின உடனே விடிஞ்சிருச்சு, பொழுது விடிஞ்சு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டானா. ஆனா அவனுக்கு கோபம் தாங்க முடியலையா, அதனால அவன் சபிச்சு இவளையே ஒரு சிலையாக்கிட்டானா. அந்த சிலை தான் அவன் பேர் என்ன, மகிஷாசுர மர்த்தினியா இருக்குன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இது வந்து சிவனுடைய, இது வந்து சிவன் அல்லது சைவ வைணவ கோயில். இப்ப புத்தத்தை பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே புத்த மதம் தழுவிய மக்கள் அதிகம் வாழ்ற நாடு சீனா. அதே மாதிரி பூட்டான், மியான்மர், கம்போடியா, ஸ்ரீலங்கா அந்த நாடுகள்லாம் வந்து புத்த மதத்தையே அபிஷியலா, அதாவது என்ன சொல்றது, தேசிய மதமா அறிவிச்சுக்க நாடுங்க. சரி, உலகத்திலேயே மிகப்பெரிய புத்த ஆலயம் எங்க இருக்கு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய புத்தர் கோவில் எங்க இருக்கு? அட ஆமாங்க, இந்தோனேஷியாவில் தாங்க, மத்திய ஜாவாவில் போரோபுதூர் அப்படின்ற ஊர்ல தான் பெரிய புத்தர் ஆலயம் இருக்குது. நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் காமிக்க முடியாத படத்தெல்லாம் நீ அதில் பார்த்துக்கலாம். ஓகேயா? அதாவது போரோபுதூர்ன்ற ஒரு புத்தர் கோவில் உலகத்திலேயே மிகப்பெரிய புத்தர் ஆலயம். இது வந்து இந்த மத்தராம் கிங்டம் அப்படின்றது 7-8ஆவது நூற்றாண்டுல 650 700 வருஷங்கள்ல வாங்கினது. ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்தாங்க. இந்த மத்தராம் கிங்டம் ஜாவால இருந்து இந்த ஸ்ரீவிஜயா அவனே கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு வந்து பெரிய ராஜா இவன் வந்து இவங்க வந்து சைலேந்திர வகையை சேர்ந்தவங்க தான். அவரோட வம்சம் வந்து சைலேந்திரன் உங்களுக்கு மலையக மக்கள். சைல இந்திரன், அதான் தமிழ்ல வந்து சைலம்னா மலை, இந்திரன்றவன் ராஜா. சைலேந்திரன்ற மலையில தான் அந்த வம்சத்தை சேர்ந்த ராஜா தான் இந்த இதை கட்டினவன். வந்து 840 கிபி 840, அது வந்து 856, இவ 840. இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த புத்தர் மதத்தை தழுவுனவனுக்கும் இந்து மதத்தை தழுவுனவனுக்கும் அடிக்கடி போர் நடக்கும். இவன் சைலேந்திரன் ஒருத்தன், இன்னொருத்த வந்து சஞ்சயாங்கிறவன் ஹிந்துஸ், சைலேந்திரன் வந்து புத்தா.
இப்ப இவன் கமமரேட் பண்ணோன்னே அவன் அவன் பெரிய கோயில் கட்டிருக்கான், இவன் அடிச்சு அவன் வந்தான் அவன் ஒரு பெரிய கோயில் கட்டிருக்கான். ரெண்டுமே பெருசு. போரோபுதூர் இருக்க கோவில் வந்து மிகப்பெரிய கோவில். கண்டிப்பா நம்ம தமிழ் மரபு குழுக்கள் வந்து நீங்க வரணும். நிறைய நீங்க பார்க்க முடியும். இந்த இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 அடுக்கு கட்டியிருக்கிறான் அந்த இது. அதுல 6 சதுரமா இருக்கும். மூளை 3 வட்டம். அந்த பாதை வந்து 3 வட்டமா அப்படியே போயிட்டு இருக்கும். மேல மேல போயிட்டு இருக்கும். அந்த 3 வட்டத்துக்கு மேல போக போய் ஒரு ஒரு ஸ்தூபில போய் நிக்கும். இந்த கோவில்ல வந்து மொத்தம் 504 புத்தர் சிலைகள் இருக்குது. அதுலயும் நடுவுல வந்து ஒரு 72 புத்தர் சிலை வந்து அழகா ஒரு ஒரு கனோபில வச்சு மூடியிருக்கும். அதுல வச்சு முடிச்சிருக்கும். இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டடக்கலை தெரிஞ்சவங்க வந்து குப்தர் பாணி, இந்தியாவுடைய குப்தர் பாணியில தான் குப்தா பாணி டைப் பில்டிங் தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க இத. இந்த மத்தராம் அரசு வந்து மிகப்பெரிய அரசா இருந்திருக்குது. சரி, எதுன்னா போரோபுதூர். அதாவது நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஓன்று முடியும்னு சொன்னோம் இல்லையா? நம்ம ஊர்ல பரதேவதா, பர அப்படின்னாலே பெரிய ஹை லெவல். பரமசிவன், பரா இத பரவத்தான் போரோங்கிறான். இந்த புதூர்ங்கிறது புதுசா உருவாயிருக்க ஒரு ஒரு ஊர் பேரா இருந்திருக்கலாம். புது ஊர் அப்படின்னு இருக்கலாம். இந்த புதூர் அப்படிங்கிறது போரோ புதூரா இருக்கலாம். அல்லது சில பேர் சொல்றாங்க புத்தருடைய ஊர், அதனால புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி சொல்றாங்க. இதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. அவசியம் நீங்க வந்து பார்க்கணும். அடுத்து வந்து மொழி. மொழி இப்ப வந்து சமயம் பார்த்துட்டோம். மொழி இது சரித்திரத்தை பார்த்தாச்சு. மொழின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தோனேஷியாவுல வந்து கிழக்கு கோடியில் இன்னும் இந்து மத பாரம்பரியங்கள் மாறாத பகுதி பாலி. எல்லாரும் அதாவது இந்தோனேஷியால என்ன சொல்லுவாங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த சீட்டு கட்டை விரிச்சு போட்ட மாதிரி இந்த பசிபிக் சுல்ரா பிராந்தியம் முழுவதுமா அப்படி கிடக்கும். சில பேர் சொல்லுவான், நான் வந்து இந்தோனேஷியா வந்துட்டு போனேன்னுவான். அவன் வந்து என்ன செஞ்சிருப்பான், சிங்கப்பூர்ல இருந்து பாத்தம் வந்து போயிருப்பான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பினாங்ல இருந்து ஃபெரி எடுத்தோம்னா 40 நிமிஷத்துல வந்து மேடானுக்கு வந்துடலாம். அங்க வந்துட்டு போயிருப்பாங்க. சில பேர் நம்ம இது புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஹனிமூன்னு சொல்லிட்டு பாலிக்கு வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை பார்த்து இதான் இந்தோனேஷியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல. இப்ப இந்தியா மாதிரி தான். இப்ப இந்த இந்தியால வந்து இப்ப பேர் என்ன ஹிமாச்சலுக்கு போறவன் பார்த்துட்டு இந்தியா முழுவதும் ஸ்னோவா இருக்குன்னு நினைச்சுக்குவான். எங்க ஊருக்கு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வரவன்பா ஒரே ஊரே அந்த ஊரே வந்து ரொம்ப என்ன சொல்றது காஞ்சி பூமி அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இல்ல. அது மாதிரி இந்தோனேஷியாவும் நிறைய பகுதிகள் வேற வேற கலாச்சாரங்கள் வேற வேற ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் உள்ளது. இப்போ நீங்க வந்து அந்த பாலின்ற ஊர் மட்டும் இன்னும் நம்ம ஊர் கிராமம் மாதிரியே இருக்கும். இந்த சிட்டி எப்படி தனியா இருக்கும். அதனாலதான் எல்லாரும் ஃப்ரீயா அந்த சிட்டியில இருக்கவங்க பூரா வரான். இன்னைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவன் பேர் என்ன, ஆஸ்திரேலியன்ஸ். அவன் பாதி ஆஸ்திரேலியாக்காரன் தான் வச்சிருக்கான். இன்னைக்கு அவன் தான் அதில் ஹோட்டல்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு பேர் புறா. நம்ம சொல்றோம் திரிபுரா, ராமநாதபுரம், நம்ம ஊர்ல ராமநாதபுரம், கைலாசபுரம், சுப்பிரமணியபுரம், திரிபுரா அப்படின்னு போல இந்த புறா அப்படின்னாலே கோவில். கோவில் இங்க சொன்னல ஜாவால வந்து சண்டினா கோவில், பாலியில வந்து புறனா கோவில் அப்படின்ற மாதிரி. மொழின்னு சொல்ல வந்தேன். சமஸ்கிருத சொற்கள் வந்து அதிகம் காணப்படுகிறது. இருந்தாலும் தமிழ் நிறைய பழந்தமிழ் வார்த்தைகள் இருக்கு. நான் ஒரு டிக்ஷனரி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எப்பப்ப நேரம் கிடைக்குதோ, எப்ப காதுல விழுகுதோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த வேர்ச்சொற்களை பார்த்து இந்த ரூட் வேர்ட்ஸை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பல்லவ கிரந்த எழுத்துக்களின் ஆதி வேறு தான் இங்க இருக்குது. அப்ப அந்த பல்லவ ராஜாக்கள் வரப்போக இருந்திருக்காங்க. நம்ம அதிகம் உபயோகிக்காத இந்த ராமாயணம் மகாபாரதத்துல உங்களுக்கு மேலெழுந்த வாரியா கதைகள் தெரியும். ஆனா அதிகமா பேர் வைக்க மாட்டோம். சில பேர்கள் இங்க உள்ள பேர்களை பாருங்களேன். இந்திரா, கிருஷ்ணா, விஷ்ணு, சூர்யா, வாயு. வாயுனா வாயு. வாயு வந்து இந்த வாவும் பியும் மாறி வரும். வாயு, தேவா, ராமா, லட்சுமணா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுதார்த்தோன்னு ஒரு பேர் வைப்பான். சுதார்த்தோன்னு ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாவனீஸ் சித்தார்த்தோன்றத சுதார்த்தோன்னு சொல்லுவான். தேவி, பிருத்திவி, பிருத்திவி பூமி, பிருத்திவி, ஸ்ரீ, ரதி. ரதின்ற பேர் ரொம்ப ரொம்ப நார்மல். சிந்தா, சீதாக்கு பேர் சிந்தா. லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கலிங்க நாட்டுடைய ஆதிக்கம் அதிகம் உண்டு. யாரு, நம்ம ஒரிசாவுடைய ஆதிக்கம். சுப்ரதான்ற பேர் வந்து நீ கலிங்கத்தில் அதிகம். சுப்ரதான்ற பேர் வந்து ஒரிசாலையும் பெங்காலையும் அதிகம் பார்க்கலாம். இங்க வந்து சுப்ரதோன்னுவான். சுப்ரதா சுப்ரதோவா மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பெங்காலி அந்த இந்த விஷ்ணுடைய சகஸ்ரநாமத்துல வரும். அந்த பேர்கள்லாம் இங்க இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொன்னல பியும் வியும் மாறி வரும் சொன்னோம் இல்லையா. நம்ம வாசுகின்னு ஒரு பாம்பு இருக்கும். இங்க உங்க ஊர்ல வந்து அதிகமான பேருக்கு பாசுகின்னு பேர் வச்சிருப்பான். அப்ப வந்து விபீஷணோ அந்த பேர் வச்சிருப்பான். சுப்ரதா, விபீஷணோ, ஆதித்யா, அபிமன்யு, பீமா, கடோத்கஜா, இதெல்லாம் சில பேர்கள். இதெல்லாம் சமஸ்கிருதம்னு சொல்றோம். அதை விட இந்த ஜாவால ஒரு கோவில் இருக்கு. அந்த பேருக்கு பேர் கலசான். அது புத்தர் கோவில் தான். கலசான்னு பேரு.
அந்த ஒரு கோழி ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிச்ச கோழி. அந்த கோழிக்கு பேரே கலசான் கோழின்னு சொல்லுவானுங்க. அப்போ ஒரு பெரியவர் சொன்னாரு, மேடையில இருந்து வந்தவர் சொன்னாரு, "தம்பி இந்த ஊருக்கு பேரு ஏன் கலசான்னு தெரியுமான்னு?" கேட்டாரு. "தெரியாதே" அப்படின்னு சொன்னேன். அந்த அந்த கோபுரம் வந்து கலசம் வச்சிருக்கு. அந்த கலசம் உள்ள கோவில் அது. அதனால அதுக்கு பேரு கலசம் அப்படின்ட்டு. அ இது இப்ப இப்ப தமிழ் வார்த்தையெல்லாம் சொல்றேன் பாருங்களேன். கலசம்ன்றது கலசம் தான். கபூரானா கோபுரம். கோபுரான்றத கபூரா. குளம்னா குளம் தான். முகானா முகம். முகம்னு க்ளோஸ் பண்றோம். அவன் முகான்றான். நலபாகம்னு தெரியும்ல? நலபாகம்னு நம்ம சொல்லுவோம். இங்க நலரசா அப்படின்றான். அந்த மாரி அச்சாரம், அச்சு, அண்டை, அப்பம், ஆப்பம்ன்றதெல்லாம். இந்த வாடைங்கிறது பாடைங்கிறான். பகைனா வகை. நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது ஒரு நிறைய பேசிட்டே போலாம். நிறைய வார்த்தைகள் அதிகமா இருக்குது. ஓகே. இது இப்ப சுருட்டு, செட்டி, அ சு சு இதுக்கு சுங்கவரின்னு சொல்றோம் இல்லையா? சுங்கம்ன்றது சுக்கை. அப்புறம் வந்து ரொம்ப இது மோடல். நான் வி ஆர் அக்கவுண்டன்ட்னு மோடல்வான். மோடல்னா ஒண்ணும் இல்ல. மோடல் சாகம் அப்படின்னா முதல். அப்புறம் மெத்தரை அப்படின்னுவான். மெத்தரைங்கிற ஒரு முத்திரை. இந்த சில வார்த்தைகள் எல்லாமே மாறி போய் தமிழ் வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் தேடி பார்க்கணும். முக்கியமான வார்த்தை நம்ம ஊர்ல தமிழ்ல என்ன செய்ற? சும்மா இருக்கேன். சும்மா இருக்கேன்ற வார்த்தை அடிக்கடி இங்க யூஸ் பண்ற வார்த்தை. சும்மா, பெர்ச்சும்மா அப்படின்னுவான். வெட்டிக்கு அப்படின்னா பெர்ச்சும்மா. சுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. அத நான் தனியா இது பண்ணி பேசலாம். இப்ப இத பார்த்தாச்சு. மிடிவல் டயத்துல சொன்னேன் இல்லையா? மிடிவல் டயத்துல வந்து எப்படி பிரிட்டிஷ்காரர் வந்து இந்தியால வந்து இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்களோ, அது மாரி இங்க டேனிஷ் பேர் என்ன டச் வந்து இங்க இருந்திருக்காங்க. சுமத்ரால நெறைய தோட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமில்ல, பெங்கால்ல இருந்து மத்த பகுதிகள்ல இருந்து நெறைய பேர அடிமையால கொண்டு வந்தாங்க. அது பத்தி ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். 1600 1600 1700 வாக்குல வந்து எப்படி மலைய போனது நீங்க பார்த்தீங்களே, மலையக மக்களா போனவங்க மாதிரி இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி ஸ்ரீலங்கா ரூட் இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா வந்து எக்ஸ்சேஞ்ச். அந்த மாரி இங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணி வந்தவங்க தான் மேடான்ல வந்து நிறைய ஒரு தமிழர் இருக்காங்க. அந்த மேடான்ல வந்து இன்னைக்கும் ஒரு 10,000 பேர் தமிழர்கள் இருப்பாங்க. அ தமிழ்ன்னு சொன்னோம்னா, இந்தோனேஷியால அதிகமா வாழ்ற பகுதி மேடான். அதான் மேடான் வந்து அதிகமா எப்படி வந்திருக்காங்கன்னா, பினாங் ரூட்ல வந்திருக்காங்க. பினாங்குக்கும் மேடானுக்கும் 40 நிமிஷம் தான் ஃபெர்ரி. அது சுமத்ரால இருக்குது. அங்க வந்து பெரிய தண்டாயுதபாணி கோவில் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம நகரத்தார்கள் வந்து அந்த இவங்க பிரிட்டிஷ் பீரியட்ல இங்க இருக்கும்பொழுது, காலனி ஆதிக்கத்துல வந்து அவங்க குடுத்து வாங்க வந்திருக்காங்க. பர்மால கடை போட்டிருக்காங்க, சைகோன்ல போட்டிருக்காங்க, அப்படி பினாங்ல போட்டவங்க, சிங்கப்பூர்ல போட்டவங்க அதே மாரி மேடானுக்கு வந்திருக்காங்க. மேடான்ல இருந்துருக்காங்க. அவங்க வந்து எங்க போனாலுமே அந்த முருகனுக்கு கோவில் கட்டிடுவாங்க. அப்படி கட்டின கோவில் வந்து இன்னைக்கும் வந்து அங்க இருக்குது. நான் வந்து போன தைப்பூசத்துக்கு போய் நான் ஒரு உரையாற்றிட்டு வந்தேன். அது ஆரம்பத்துல வந்து பினாங்கோடைய தண்டாயுதபாணி கோவில் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. சுபா நீங்க எனக்கு செக் பண்ணி பாருங்க நீங்க. அவங்கலாம் சில வகையில எனக்கு ஒரு சில உறவினர்களும் ஆயிட்டாங்க அவங்க. என்னோட தங்கைய கல்யாணம் பண்ணிருக்காங்க ஒரு குரூப்ல அந்த இதுல. அவங்க வந்து அந்த கோவில் இன்னும் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்குது. ரொம்ப அருமையான கோவில். வருடம் தைப்பூசமும், பங்குனி உத்திரமும் அதிகமா நடத்துறாங்க. அதே மாரி அச்சைன்றது நம்ம ஊருப்படி அச்சய முனைன்னு ஒரு இருக்கு. அது அச்சய முனைங்கிறது நம்ம நிக்கோபார தாண்டி வந்தாச்சுன்னா, அச்சய முனை தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையணும். அது வந்து சாப்பாடு எல்லாமே நம்ம தமிழ் சாப்பாடு மாரி குழம்பு, கூட்டு எல்லாமே இருக்கும். அ அவங்க தான் முதல்ல இஸ்லாம அந்த ரூட்ல தான் இஸ்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்குது. அது அடுத்த கதை. அது இன்னும் போய்க்கிட்டே இருக்கும். அப்ப அது வந்து மிடிவல் டயத்துல இருந்தவங்க அந்த 10,000 பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர் மிகப்பெரியவர். அவர் வந்து ஒரு 50, 60 வருடங்களா டெக்ஸ்மோக்குன்னு ஒரு பெரிய குரூப். அங்க வந்து அவர் தான் எக்ஸ்பர்டீஸ் வந்து அதிகமா இங்க புரொஃபஷனல்ஸ் இங்க கொண்டு வந்ததே. அதுக்கப்புறம் இப்ப நெறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்துட்டாங்க. அ அது போக அப்போ வந்து ஒரு 50,000 பேர் அந்த ஃபேக்டரி அவங்களுடைய கம்பெனில வேலை பார்த்தாங்க. 2,000 பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி வந்தவன் தான் நான்லாம். அது போக என்ன சொல்றது, சிந்திஸ் நெறைய. இந்த பாகிஸ்தான் பார்ட்டிஷன் டயத்துல சிந்திஸ் நெறைய இருக்காங்க. அந்த சுமத்ரால தோட்டம் இருந்துச்சு இல்லையா? அப்ப வந்துட்டு அந்த அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக, அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சர்வ் பண்றதுக்காக, பால் வியாபாரம் பண்றவங்க, பஞ்சாபிஸ் அவங்க வந்திருக்காங்க. அப்ப அந்த இது பேர் என்ன சொல்றது, பேங்க்ஸ் இருந்திருக்கு. டச் பேங்க். டச் பேங்க்ல தான் வந்து இந்த மாரி அ க இது செக்யூரிட்டியா வேலை பார்க்குறது, தோட்டத்துல செக்யூரிட்டியா வேலை பார்க்குறது, போஸ்ட்மேனா வேலை பார்க்குறது, இந்த மாரி வந்தவங்க பஞ்சாபிஸ். அதிகமா பார்த்தீங்கன்னா, பஞ்சாபிஸும் தமிழர்களும் அதிகமான முறையில அதிகமா இருக்கு. தமிழர்கள் நெறைய ரொம்ப 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 நெறைய இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் 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 கொஞ்சம் டயத்துக்குள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி வந்து மேடையில தான் வந்து தான் உங்களுக்கு அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூருக்கு போனது.
சிங்கப்பூர்ல மீட்டிங் போட்டது. அங்கிருந்து மேடான்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. வீரர்களா போனவங்க திரும்பி வரவே இல்ல. மேடான் தமிழர்கள் நிறைய பேர் வராம போயிட்டாங்க. இன்னும் வந்து ஐயா வினயவிருத்தன் ஐயாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். அதிகமான மக்கள் வந்து நம்மளுடைய திருப்பத்தூரை சேர்ந்தவங்க. நம்ம காரைக்குடி பக்கத்துல இருக்க திருப்பத்தூர், அங்க வந்து சேர்ந்தவங்க நிறைய பேர். பிள்ளைமார்களும், செட்டியார்களும், காரைக்குடி செட்டியார்கள் நிறைய இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ. அவங்கெல்லாம் அவங்களுடைய சொல்லிக்கிறாங்க, மறந்துட்டாங்க. அப்பச்சி இருக்காங்க. அவ்வளவுதான் தவிர வந்து இன்னும் வந்து தெரியாது. ஆனா அந்த கோவில் இருக்கிறதுனால இன்னும் அந்த அந்த கனெக்ஷன் போகாம இருக்கு. ஒரு குரூப் அவங்க வந்து புன்னமராதி பக்கத்து புன்னமராதி, பூலாங்குறிச்சி, காரைக்குடி, பூலாங்குறிச்சி சேர்ந்தவங்க தான் இவங்க. அவங்களுடைய கண்ட்ரோலா அந்த கோவில் இருக்கு இப்போ. ரொம்ப அருமையான கோவில். கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய கோவில் அது. போன தைப்பூசத்துக்கு வந்து பினாங்குல இருந்தா ரொம்ப பேர் மலேசியா இருந்து பால் குடம் அங்கிருந்தே ஃபெரியில பால் சுமந்தபடியே வந்து கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான 300 வருஷ கோவில் அது வந்து அந்த கோவில் அது. அது போக வந்து என்ன சொல்றதுன்னா, சாரி அந்த சுமத்ரால வந்து தமிழர்களுக்குன்னு இன்னைக்கும் நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. அவங்க தான் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜாவாக்கு வந்து ஜகார்த்தாக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஜகார்த்தா, சுரபயா நிறைய இடங்கள்ல பரவி இருக்கிறாங்க. இதுதான் மக்கள் எதுன்னு சொல்றது இந்தோனேஷியாவை பத்தி ஓரளவு சுருக்கமா கொண்டு சொல்றதுன்னா, வேற ஏதாவது நீ கேட்கறதுனா கேட்கலாம். விட்டு போயிருக்கலாம், நிறைய விட்டு போயிருக்கலாம். ஆனா நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், பிளாக்ல அப்பப்ப எழுதிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பாக்குறவங்க பாருங்க. யூடியூப் வந்து ஒரு 3 யூடியூபா போட்டிருக்கிறேன். நான் 3 குரூப்பா போட்டிருக்கேன். அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவரமா தெரியும். நான் சொன்ன மாதிரி ஐ எம் நாட் a குட் ஆரேட்டர், ஐ எம் a குட் ரைட்டர். நான் ஒரு கவிஞர். எழுத முடியுமே தவிர பேசுறது வந்து ஃப்ளூயண்டா வருதான்னு தெரியல. ஏதாவது குறைகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. அனைவருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும். வேற ஒண்ணும் இல்ல. இது பேசுறதுக்கு வேற இல்ல. அடுத்து யாரும் எதுவும் கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். அம்மா கௌசியம்மா வந்திருக்கியாம்மா? ஓமா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அம்மா சுபாஷினி வந்து ஜெர்மனி தான் இருக்கிறாங்க. கௌசி தெரியும், சுபாஷினிய தெரியும் என்னோட பேசுறவங்க பேசியிருக்கிறா. மிக சிறப்பாக இருந்த அண்ணன் அண்ணா, மிக சிறப்பாக இருந்தது. அறியாத பல தகவல்களை நான் பெற்றுக்கொண்டோம். என்னால பேச முடியாது என்று சொல்லி நிறைய தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க. மிகப்பெரிய புத்தர் சிலை அங்க இருக்கிற அந்த வளைந்திருக்கு. இதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், எல்லாரும் புலம்பெயர்ந்த மண்ணுல வெவ்வேறு நாடுகளில உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வாழுகின்ற இடத்தை பற்றி ஆய்வு செய்வதும் இல்லை, அது பற்றி சொல்வதும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து நிறைய ஆய்வு செய்திருக்கிறீங்க. நீங்க வாழ்ற மொழி, கலாச்சாரம், அங்குள்ள மனிதர்கள், அவர்களோட நடவடிக்கைகள், அந்த நாடு எப்படி அமைந்திருக்கிறது, அந்த எவ்வாறு அது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லா விஷயமான விடயத்தையும் தாருங்க. நான் உங்களோட பிளாக்ல வந்து எல்லாம் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியும், வாசிச்சு அது உரிய தகவல்கள் உங்களுக்கு நிறைய போட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நன்றி அண்ணா, மிக்க நன்றி. மற்றவங்க கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சுபாஷினி உங்களுக்கு தெரியும் தெரியாது, நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். அவங்க சுபா மாதிரியே அவங்களும் சொல்றது ரெகுலரா விடாம நடத்திட்டு இருக்கவங்க. புக் கொண்டு நான் வாசிச்சிருக்கிறேன். அவட புக் வாசிச்சு அவ கொஞ்சம் விமர்சனமும் கொடுத்திருக்கிறேன் அந்த புக்குக்கு. நன்றி நன்றி அண்ணா. நாகராஜ் தான் எனக்கு பேச கவலையா இருக்குது. அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர். நாங்க வந்து 76, 79 பிகாம் செட்டு தேவக்கோட்டையில இன்ன வரைக்கும் அந்த செட் அப்படியே இருக்கிறோம். அதே மாதிரி அன்னைக்கு நான் முடி போயிருச்சு, நரைச்சிருச்சு. ஆனா இன்னும் இளமையா தான் இருக்கோம் நாங்க எல்லாருமே. அவருக்கு கொஞ்சம் பேசணும் ஆசைப்பட்டே முடியல. ஐயா இப்ப போன தடவை நான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கும் போது வினயவிருத்தன் ஐயா யூஎஸ் போயிட்டாங்க. அதனால அவர் அங்க பார்க்க முடியாம போயிருச்சு. அவர் ராஜகம்பீர் ஐயா கம்பீரமா இருக்காரு. சொன்னேன் கண்ணன் ஐயா, எங்க ஊருக்கு என்ன சொல்ற சீனிமடை, மிளகனூர், அண்ணாவாசல், எங்களுக்கு வந்து தயன் பாக்குறது வந்து ராஜகம்பீரத்துடைய மில்லு சவுண்டு தான். மில்ல சங்குதுனா 8 மணி ஆச்சு, 8 மணி சங்குதிட்டான் அப்படின்னுவாங்க. அவர் சும்மா சொல்றதுக்காக சிவகங்கைன்னு சொன்னேன். சுபா மேடம் சொல்லிட்டாங்க, இல்ல அவரு ராஜகம்பீரம் அப்படின்னாங்க. சைக்கிள்ல போற ஊரு எங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. முத்துமணி, நான் உன்னுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு தான் இருக்கேன். முத்துமணி கேக்குதா? நாகராஜ் கேக்குதா? நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன் நானு. நாகராஜ், சுபா வந்து அவங்க ஜெர்மன்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப தமிழ்னு எங்க இப்ப நவ் ஷீஸ் இன் மணிலா, பிலிப்பைன்ஸ். லாஸ்ட் வீக் ஷி வாஸ் இன் இது பேர் என்ன வெள்ளூர். அடுத்த வாரம் இந்த குரூப் எல்லாம் கூட்டிட்டு மலேசியா வராங்க. சந்திக்கிறேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் I'll meet them.
எது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, ஐ கேன் ஹெல்ப் தம், நோ ப்ராப்ளம். கண்டிப்பா 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 சுபாமா நீங்க பேசிக்கலாம். ஐ வில் ஷேர் ஹிஸ் நம்பர். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப நான் நன்றி. ஆடியோ லைன் கவலைப்பட்டு இருந்தேன். சரிம்மா, வேற எதுவும் நான் கேள்வி? ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்கேன். இங்க சரியான மழை, அதனால வெளியே போயிட்டு வந்ததுனால ஃபுல்லா வீடியோ இல்ல. நல்லா ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. ஓகே. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல என்னன்னா, நான் கொரியால வாழ்ந்த காலங்கள்ல வந்து இந்த ஏசியா பசிபிக் ரீஜன் அதுதான் வந்து நாங்க பார்த்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நாங்க ஜப்பான்ல இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இந்தோனேஷியக்காரரு. அவரோட பையனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஹரி விபீஷன் அப்படின்னு இருந்தது. என்னடா ஹரி விபீஷன் ஒரு பேர் வந்து இந்தோனேஷியக்காரர் குழந்தைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னோன்னா, அப்பதான் எனக்கு இந்தோனேஷியா மேல ஆர்வம் வந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து இப்ப சுகார்த்தோ அப்படிங்கிறது நல்ல காதுடையவன், சுகார்னோ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுங்கிறது வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து இப்ப சுபாஷினி அப்படின்னாலே நல்ல மொழி, இனிய மொழி பேசக்கூடியவள். சுமித்ரா அப்படின்னா நல்ல நண்பர். அந்த மாதிரி சூன்னு ஆரம்பிக்கிறது வந்து நல்ல இந்த தொடக்கத்துல வரும். அப்படி இருக்கிற பொழுது நான் இந்த கொரியால வேலை பார்த்தும் போது தாய்லாந்துல இருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்திருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டேன். சுபுன்தீத் அப்படின்னாங்க. சுபுன்தீத் எனக்கு அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் பேர் சொல் ஆராய்ச்சியில் ஆசை வந்தது. சுபுன்தீட்னா என்னன்னா, நீங்க அவ சொன்னா வந்து முதல்ல சுபண்டீட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது பிடிக்கல. பண்டிட்னா நான் திருடனா, பண்டிட் இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்து சுபுன்தித்னு மாத்திக்கிட்டேன் அப்படின்னாங்க. உங்க அம்மா உங்களுக்கு ஏன் பேர் வச்சான்னு சொல்றீங்களா அப்படின்னு. இல்ல, அவங்க சொன்னாங்க நான் ஒரு பெரிய ஸ்காலர், நல்ல புலவன் அப்படின்னு மாதிரி வச்சாங்க. அப்படியா, அப்ப புரியுது எனக்கு உங்க பேருன்னு. என்னன்னா அவ அம்மா என்ன பேர் வச்சிருக்கான்னா சுப பண்டிட். பண்டிதர்னா தெரியும் இல்லையா? சோ சுப பண்டிட்னு அழகான சமஸ்கிருத பேரு பொண்ணுக்கு வச்சிருக்கா. அது வந்து சுபண்டிட் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து என்னுடைய நாங்க அங்க ஒரு ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டே இருப்போம் வருஷம். அப்ப இந்தோனேஷியால இருந்து வந்த ஒரு பொண்ணு வந்து அவ பேர் என்ன த்வி அப்படின்னா. த்வி அப்படின்னா நீ ரெண்டா அப்படின்னு. ஆமா, எனக்கு அர்த்தம் ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு எங்க அப்பா அப்படின்னு. நான் சும்மா இல்லாம வேடிக்கை, அப்போ உனக்கு அண்ணன் இருக்கான், அவன் பேர் ஏக்கா அப்படின்னு. ஆமா, அவன் பேர் ஏக்கு த்வி த்ரி அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து 1 2 3 குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி வேடிக்கையாக வந்து அங்க வந்து இவர் சொன்ன மாதிரி இந்திரானோங்கிற பேர் வந்து இந்தோனேஷியால ரொம்ப ரொம்ப பாப்புலர் பேர் அது. சோ இந்த பெயர்கள் எல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் தான் அங்க கொண்டு போய் வச்சது. அதற்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. ஐயா, நீங்க சொன்னீங்கன்னா தெரியல, நம்ம புறப்பட்டூர் சொன்னீங்க பாருங்களேன். அந்த புறப்பட்டூர்ல வந்து எனக்கு இன்னொரு நண்பர் இருக்காரு மலேசியால. அவர் பண்ண ஆராய்ச்சியில அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 நிலையில் வந்து புறப்பட்டூர் இருக்கு. அந்த 3 நிலைகளும் திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறம், பொருள், இன்பம். அதே மாதிரி தான் அதனுடைய பெயர்களும் அமைஞ்சிருக்கு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. அதான் அவர் ஒரு படம் நான் கேட்டிருந்தேன், எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதுல என்ன இவங்க சொல்றாங்க அப்படின்னா, அறம், பொருள், இன்பம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்ல மறந்துடாதீங்க ஐயா. சொல்ல மறந்து அது வந்து நான் விட்டுட்டேன். அதுல அது வந்து முதல் பாதி காமதாது, அடுத்து அரூபதாது, மூணாவது சாரி காமதாது, அரூபதாது, ரூபதாது, அரூபதாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாழ்க்கை. அடுத்து வந்து ரூபதாது, அது கொண்டு வெளியே போறது. அரூபதாது நிர்வாணத்தை ஆயிடுது. அதுதான் அப்படின்னு நினைச்சு ஸ்தூபி ஆயிடும். சரி ஐயா, மன்னிச்சுக்க, இடையில இல்ல அது சும்மா ஷேர் பண்றதுக்கு தானே நீங்க சொன்னோன்னு. ஏன்னா எனக்கும் சுபாவுக்கும் என்னன்னா, தென்னாசியாவில் வந்து தமிழ் தடயங்களை பத்தி அறிஞ்சுக்கணுங்கிற ரொம்ப பெரிய ஆவல் உண்டு. நான் தூர கிழக்குல கண்டுபிடிச்சது வந்து கொரியால பண்ணது. அதற்கப்புறம் ஜப்பான்ல இருக்கும்போது அங்க தொடர்புகளை நான் பார்த்தேன். அந்த தொடர்புகள் இதன் வழியாகத்தான் போயிருக்கணும். வந்து முதல்ல நீங்க அழகா சொன்ன மாதிரி நக்கத்தீவுகளுக்கு வந்து நக்கத்தீவுல இருந்து ஆட்சி போயிருந்தேன். நான் அந்த அட்சய முனைக்கு நான் போயிருந்தேன் ஒரு யூனிவர்சிட்டியில பேசுறதுக்கு. அப்ப சுமத்ரா இஸ் சச் அ பியூட்டிஃபுல். இது நீங்க சொல்ற மாதிரி நிறைய சண்டிகள்லாம் நான் பார்த்தேன், கோயில்கள்லாம் நான் பார்த்தேன். அங்க இருக்கிறவங்க வந்து தன்னை முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டாலும் வந்து அவங்களுடைய அந்த இந்து பாரம்பரியத்தை அவங்க வெறுக்கிறதே கிடையாது. அதுல உள்ள ஒரு ஓப்பனாவே சொன்னார் என்கிட்ட,
அந்த இந்து பாரம்பரியம்ங்கிறது அவங்க சொன்னாங்க இது எங்களுடைய கலாச்சாரம், இதை நாங்க ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த அந்த புறப்பட்டூர்ல வந்து தினம் ராமாயணம் நாடகம் அங்க நடக்கும். ஏன்னா அதே போல அந்த வாலிவதம், அந்த சுக்ரீவனுடைய இதுல இருந்தா அந்த அவங்களுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வருது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ அந்த வகையில வந்து நமது இந்திய தடங்கள், அதுலயும் நம்ம தமிழ் தடங்கள் வந்து மிக அதிகமாக அங்க இருக்கிறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, அது வந்து நம்ம நாட்டுக்கோட்டை அல்லது அந்த காலத்துல இருந்த பூம்புகார் செட்டியார்கள் இதெல்லாம் வந்து தமிழனுடைய சரித்திரத்தினுடைய ஆரம்பத்தையே உருவாக்கியவர்கள் அவர்கள் தான். நீங்க வேற எந்த வழியில வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் வந்து வணிக காப்பியங்களாக இருக்கு சொல்லுங்க? நம்ம ஐம்பெரும் காப்பியங்களும் வணிக காப்பியங்களாகத்தான் இருக்கு. அதே போல இந்த சாத்து அப்படின்னு சொல்றது வந்து அந்த ட்ரேட் கில்ட் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ்ல. இவங்க வந்து எத்தனை வகையான சாத்துக்கள் இருந்திருக்கு அந்த காலத்துல. நீங்க சொன்னீங்க நானாதேசிகள் இருந்திருக்காங்க, திசை 1500 அப்படின்னு இருந்திருக்காங்க, மணி கிராமத்தார்னு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்க செட்டிமார்கள் தான் அங்க போய் வணிகம் செஞ்சுட்டு திரும்ப வரக்கூடிய. அப்புறம் பின்னாடி வந்து இந்த சாத்துல வந்து ஜூயிஷ் பீப்புள் இருந்திருக்காங்க, அரப்ஸ் இருந்திருக்காங்க, ஆப்பிரிக்கன்ஸ் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு 5 வண்ணத்தார் அப்படின்னு ஒரு சாத்து இருந்திருக்கு. ஆக வணிகம் என்பது வந்து தமிழனுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒன்று. அதுவும் வந்து அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய வணிகர்களாக இருந்திருக்காங்கிறதுக்கு எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர்கள் உருவாக்கிய தடங்களில் தான் வந்து நான் சொல்லக்கூடிய செம்பவளம் என்ற அந்த பெண்ணும் வந்து கொரியா வரை போயிருக்கான். அவன் நிச்சயமாக வந்து பௌத்த குழுக்களுடன் அவர்கள் பயணப்பட்டு ஜாவா வந்துட்டு, ஜாவால இருந்து நீங்க திரும்ப அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஷாவ்லின் டெம்பிள் வந்து அதெல்லாம் வந்து போதி தர்மர் போய் அங்க டீச் பண்றதுக்கு இவங்க முதலே இந்த சாத்துக்கள் போய் வழித்தடம் அமைச்சிடுறாங்க. அப்போ அங்க ஷாலின் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே கொரியாக்கு பின் ஜப்பான் அப்படிங்கிற இந்த இந்த தூரக்கிழக்கு நோக்கிய பயணத்திற்கு வந்து நடுமையமாக இருந்தது வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த சாவக தீவுகள் தான். அது மணிமேகலை வந்து ரொம்ப மிக தெளிவாக சொல்லுகின்றாள் அவருடைய பயணத்துல வந்து சாவகம் வந்து எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஆக இதுல என்னன்னா நீங்க சொன்னீங்க அந்த காலம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். அதாவது வந்து தமிழர்கள் வந்து கடலோடிகளாக இருந்து இந்த திசைகளுக்கெல்லாம் அவர்கள் பயணப்பட்டு போய் அங்கு தமிழ் கலாச்சாரத்தை அவர்களை வந்து ஒரு பண்படுத்தும். அப்படித்தான் வந்து மணிமேகலை சொல்றாங்க. நாகர்களுக்கு வந்து பௌத்தம் கொடுத்து அவர்களுக்கு பண்பாடு வழங்குறாங்க. நான் ஜப்பான்ல இருக்கிற போதே நான் பார்ப்பேன், அவங்க உங்களுடைய சொர்க்கம் எங்க அப்படின்னா ஜப்பானுடைய சொர்க்கம் மேற்கு திசைம்பாங்க. மேற்கு திசை தான் அங்கெல்லாம் புத்தர் போன திசை. ஆக அவர்களுக்கு சொர்க்கமே வந்து மேற்கு திசையாக, எப்படி வந்து மெக்கா வந்து முஸ்லிம்களுக்கு இருக்கோ அதே போல பௌத்தர்களுக்கு வந்து இந்த இந்தியா புத்தன் தோன்றிய நாடு மேற்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சொர்க்கத்தை நோக்கிய திசையாக இருந்திருக்கு. அந்த அளவுல வந்து நான் ஜப்பான்ல இருந்தபோது நான் பார்த்தது என்னன்னா, ஜப்பானை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜப்பான் இஸ் த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அமெரிக்கால இருந்து வரக்கூடியவர்கள் முதல்ல ஜென் புத்திசம் அப்படின்ட்டு வருவாங்க. அந்த ஜென் மேல ஒரு ஈர்ப்பு கொண்டு இங்க வரும்போதுதான் அவங்களுக்கு தெரியும், அடடா இந்த கலாச்சாரம்ங்கிறது இது இவங்களுடைய நேட்டிவ் கலாச்சாரம் இல்லை, இது எங்க இருந்தோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்க தோன்ற பொழுதுதான் அவர்களுக்கு இந்திய தொடர்புகள் வருது. அதுல வந்து தமிழர்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத சொல்றதுக்கு உங்கள் மாதிரி உரைகள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழர்களுடைய வணிகம் எப்படி போயிருந்திருக்கு, தமிழர்களுடைய தமிழ் சொற்கள் எவ்வளவு வந்து அங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம மேற்கொண்டு வந்து ஆய்வுகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அந்த மாதிரி நிலையில வந்து உங்களை போன்ற அவர்களுடைய துணை எங்களுக்கு மிக அவசியம். அந்த வகையில் இந்த உங்களுடைய பேச்சு வந்து எங்களை பொறுத்தவரை ஒரு மிக முக்கிய பங்களிப்பு. நன்றி. நன்றி ஐயா. வினயதீர்த்தன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரையும் வணங்குறேன். 2 செய்திகள். ஒன்று நண்பர் முத்துமணி அவர்களை பொறுத்தது. அவரு ஒரு நினைவாற்றல்ல ரொம்ப சிறந்தவர். அவர் தேவகோட்டை நினைவுகளே எழுதுறாரு, தேவகோட்டைக்காரங்களே மறந்தவையெல்லாம் எழுதுறாரு. அங்க இருக்கிற நூக்கன்காரங்களை பற்றியெல்லாம் அந்த தேவகோட்டை நினைவுகள்ல அவருடைய உள்ளக்கிடக்கை முழுவதையும் எழுதுறார். மிகச்சிறப்பா இந்த பதிவு செய்ததுல
இன்றைக்கு பேசுற போது நான் எழுத்தாளன், கவிஞன். ஆனாலும் இந்த உரை இயல்பான தமிழ்ல என்னத்தை சொல்லணுமோ அவ்வளவையும் சொன்ன ஒரு அடக்கிய மிகச்சிறந்த உரையாக இருந்தது. அவருடைய பிரியமோ அளப்பரியது. அந்த உணர்வு அவர் பேசினார்னா போன்கள்ல எல்லாம் தொலைபேசிகள்ல அந்த உணர்வு இந்த பிரதிபலிக்கிறதும் அவ்வளவு அன்பு பிரதிபலிக்க. நண்பரை முதல்ல பாராட்டி வாழ்த்தார். இன்றைக்கு சொன்ன செய்திகளை சரித்திரம் அதை 3 வகையாக 3 நிலைகளையும் சொல்லி அங்க இருக்கிற மொழி, சமயம், இடங்கள் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொன்னாரு. எப்படி வாங்க, அங்க இருக்க விசா முறைகள் அதுக்கடையெல்லாம் சொல்லல. அத ஏதாவது 1-2ல சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. எளிதா வர முடியுமா, எப்படி டூரு, அது எல்லாம் விசா ஒழுங்கா கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஒன்றை கூட நீங்க முடிஞ்சா சொல்லுங்க. அது ஒண்ணு. ஐயா ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டேன் ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் எல்லாம் முடிச்சிடறேன். அது ஒண்ணு. அது ஒண்ணு. அடுத்தது இந்த கோயில்களை பத்தி மிகப்பெரிய அது கோவனுக்கு தென்கரா அப்படிங்கறத எப்படி வந்தது, இந்த ஓ அப்படிங்கறத சேர்த்து எப்படி சுகர்த்தோ அது சுகர்னோ அப்படி எல்லாம் வந்தது, எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இவ்வளவு புத்தம் இருந்திருக்கிறது, சைவம் இவ்வளவு பரவி ஊடுருவி இருந்திருக்கிறது, அது எப்படி இஸ்லாமிய நாடா ஆச்சுங்கிறத நீங்க அதை தொடல, அதை தொடவே இல்லை. அதுவும் ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை தீண்டாமை மாதிரி இருந்துச்சா, அல்லது ஒதுக்கப்பட்டவர்கள் இருந்தார்களா, இந்த சைவ கோயில்கள்ல அதுக்கு ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு கேட்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு சரித்திரத்துல, ஏன்னா நீங்க ஆழ்ந்து எதையும் சிந்திக்கிறவங்க, ஆழ்ந்து எல்லாரையும் பேசுறவங்க, நம்ம கண்ணன் ஐயா சொன்னது மாதிரி நீங்க எல்லாம் பாக்குறவங்க, ஆழ்ந்து பாக்குறவங்க, அது ஏதாவது காரணமா, முழுவதும் இஸ்லாமிய நாடாக மாறினதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் நீங்க சொல்ல முடியாது. 2 விஷயம் கேட்டேன். ஒன்று அங்கு வருவது, 2வது இஸ்லாமிய. மிக அழகான உரை, ரொம்ப வடிவமைச்சுக்கிட்டது. நீங்க சொன்ன படங்களை எல்லாம் நாங்க போய் கட்டாயமா நான் குறிச்சு வச்சிருக்கேன், போய் பாக்குறேன். உங்களை மீண்டும் வாழ்த்தி நமது குழுவுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமது சுபாஷினி அவர்களையும் இனிய இறைவி மற்ற இறைவாணி மற்ற நண்பர்களையும் பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலேயே எப்படி சொல்றது, ஒரு அவை நிறைந்து இருக்கிற மாதிரியும் உறவுகளோட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சியை கொடுக்குது எனக்கு. பெரிய பெரிய விஷயம் இது. எல்லாத்துக்கும் நான் சுபாஷினி மேடத்துக்கு நன்றி சொல்லி ஆகணும். உண்மையிலேயே இறைவாணிக்கு, ஐயா கண்ணன் ஐயாவுக்கு. இந்த அமைப்பு எங்க எத்தனை பேரை இணைச்சிருக்க, எங்கேயும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த உணர்ச்சி சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு நினைக்க முடியுது. இதோட இன்னொருத்தர் சொல்ல வந்துட்டு, நாங்கள் இந்தோனேஷிய தமிழ் சங்கம் இப்போ 13வது வருடமா போய்கிட்டு இருக்குது. இது இந்தோனேஷிய தமிழ் சங்கத்துல இருந்து நாங்கள் தமிழ் போதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தை கொண்டு இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க எங்களுடைய சக ஆசிரியர்கள் சேர்ந்திருக்காங்க. அவங்களை இப்பதான் பார்த்தேன்னா. வணக்கம், நன்றிம்மா, வந்தவங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி குரூப்ல சேரும்போது ரொம்ப எல்லாருக்கும் சேர்க்கறது நல்லா இருக்கு. ஐயா 2 கேள்வி கேட்டீங்க. முதல் எப்படி இங்க வரலாம் சொல்லிட்டு, அதாவது சுபாமா மன்னிச்சுக்குங்க, அவனுக்கு யாரையும் குறைச்சி சொல்லல. அப்ப இல்ல, ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சிங்கப்பூர் போயிட்டு நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு சீன கடையில போய் ஒரு கேமராவோ ஏதோ பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அவன் எடுத்து தர மாட்டான், காமிக்க மாட்டான். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண முடியும். ஏன்னு கேட்டா நம்ம தோல் கருப்பு. நான் சொல்ற ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நிலைமை வேற. ஏன்னு கேட்டா மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் அதிகமான அளவுல தொழிலாளிகளா தமிழர்கள் வந்திருக்காங்க. இந்தோனேஷியால அப்படியே ஆப்போசிட். தேவுடு டெய்லி காலை 5 சேனல் இருக்கு. 5 சேனல்லையும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள படங்களை பூராமே இந்தோனேஷியா டப் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க, ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு என்ன காரணம்னா, இங்க இருக்கவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். இங்க இருக்க நம்மகிட்ட டிரைவராகவும் வேலைக்காரியாகவும் வேலை பார்க்குறாங்க. இந்தியர்களுக்கு ஒரு அருமையான, ரொம்ப ஒரு மரியாதை கொடுக்கிற ஒரு ஊர். அதனாலதான் 30 வருஷம் ஓட்ட முடிஞ்சோ தெரியல, அதுவும் தெரியல எனக்கு, இருக்கலாம். அந்த மாதிரி இது உள்ள ஊர். இப்போ இப்ப இல்ல, எப்பவுமே இந்தியர்களுக்கு ஆன் அரைவல் விசா தான். ஜஸ்ட் டிக்கெட், ரிட்டர்ன் டிக்கெட் இருந்தா போதும்,
வந்துடலாம். இங்க இப்ப முதல்ல $35 கட்ட சொல்லிட்டு இருந்தான். இப்ப அது கூட கிடையாது. ஜஸ்ட் ஓ உள்ள வந்துட்டு ஜாப் பண்ணிட்டு 30 நாள் இங்க ரவுண்ட் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஐ திங்க் மலேசியாலையும் இப்ப போன மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். இந்த ஆளுங்க வர சொல்றக்காக ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. இந்தியன்ஸ்க்காக ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. இந்தியர்களுக்கு எப்பொழுதுமே இங்க வந்து அரைவல் விசா தான். அதனால எனி டைம் நீங்க வரலாம். நான் வந்து என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன்னா, நீங்க வந்து இந்த ஜியோகிராபிக்கல் அமைப்பு இப்படி இருக்கிறதுனால நீங்க எல்லாருமே இது சுபாமா ஒரு குரூப்பா ரெடி பண்ணலாம். ஒரு மரபு சார்பா எப்படி சொல்லலாம்னா, இது இருக்க இடம் அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாட்டில இருந்து வரவங்க ஒண்ணு கேஎல் வரலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் டைரக்ட் ஃபிளைட் கிடையாது. கேஎல் வரலாம் அல்லது சிங்கப்பூர் ஒண்ணு கேஎல் வந்து இங்க வரணும், சிங்கப்பூருக்கு இங்க வரணும், அல்லது தாய்லாந்து பேங்காக் வந்து இங்க வரணும். இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணா வர முடியும். மலேசியா இப்ப ஃப்ரீ விசா ஆக்கிட்டாங்க. இந்தோனேஷியா ஃப்ரீ விசா ஆயிடுச்சு. ஸோ வரவங்க என்ன பண்ணலாம், மலேசியா வந்துட்டு சுபாமா வீட்டுக்கு போய் ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிருந்து பஸ் எடுத்து சிங்கப்பூர் வந்துட்டு சிங்கப்பூர் மட்டும் விசா வாங்கிக்க வேண்டியது. மலேசியால இருந்து நேரம் வந்தா 1 hour 45 minutes. சிங்கப்பூர்ல இருந்து நேரம் வந்தா 1 hour ஃபிளைட், அவ்வளவுதான். அதே மாதிரி சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நம்ம மதுரை தேவகோட்டை பஸ் மாதிரி ஒரு 50-60 சர்வீஸ் போயிட்டே இருப்பான். எவ்ரி 10 minutes there is a flight. ஸோ அங்க இருந்து வந்துடுறீங்க, இங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன், சனி ஞாயிறு மாதிரி நாங்க பாத்துக்கிறேன், மத்தவங்க உங்களை ஏற்பாடு பண்ணுறேன். இங்க இருந்து நீங்க போக வேண்டிய இடங்கள் வந்து சென்ட்ரல் ஜாவாக்கு போக கண்டிப்பா. இந்த பிரம்பனானும் போரோபுதரும் யோக்ஜாகர்த்தான்னு ஊர் இருக்கு. அதாவது யோகியகர்த்தா அதுக்கு பேரு. யோகியகர்த்தாவை ஒய்யையும் ஜெயையும் மாத்தி சொல்லுவான். அங்க நான் எல்லாம் பிளான் பண்ணி அனுப்பிடுறேன். போயிட்டு திரும்பி வந்துருங்க. இங்க இருந்துட்டு மறுபடியும் என்ன பண்றீங்க, பாலிக்கு போயிட்டு வாங்க, திருப்பி வந்துடுறீங்க. இங்க இருந்து மேடான் போங்க, மேடான்ல இருந்து பினாங்க போய் மறுபடியும் சுபாமா வீட்டுல போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஊருக்கு போயிடலாம். அப்ப 3 நாள் கண்ட்ரியே பண்ணிட முடியும். ஒன்றும் விசாலாம் ஒன்றும் தேவையில்லை. அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பா வந்து நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாருமே வரலாம். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்றேன். இப்ப வந்து மனைவி மக்கள்லாம் போன மாதிரி தான் ஊருக்கு போயிருக்காங்க. என்னால ஒரு 4 பேர் 5 பேர் என்னால அகாமடேட் பண்ண முடியும் வீட்டுல, என்னோட வீட்டுல. ஐ வில் பி ஹாப்பியர் ஆல்சோ. ஐ கேன் கிவ் a key and access card to you. I can go to the office. You please take care of yourself. அதுக்கு மேல வந்தா ஒரு டார்மெட்ரி புக் பண்ணிக்குவோம். அது என்னப்பா கண்டிப்பா வரும். அடுத்த வருஷம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்வா இருக்கும் எனக்கு. ஓகேயா, அது ஒண்ணு. ஏன்னா இது வந்து நீ கண்டிப்பா பார்த்து எனக்கு ஒரு நம்ம இப்ப எனக்கு உணர்றேன். இதை நம்ம சொந்தக்காரங்களோட இருக்க மாதிரி உணர்றேன். அது அந்த உணர்ச்சி எனக்கு இருக்குது. அது ஒண்ணு. இது வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா அது இன்னும் இழுத்துக்கிட்டே போகும். ஒண்ணு. 2வது வந்து டைவர்ட் ஆயிட வேண்டாம் அப்படின்றக்காக தான் இந்த எப்படி இந்த நாடு உலகத்திலே பெரிய இஸ்லாம் நாடா ஆனது அப்படின்னு சொல்றது. இது ஆக்சுவலா காரணம் அப்படி விட்டுருங்க. இல்ல சொல்லியோ, இது வந்து உண்மையான காரணம். இது காரணம் நம்ம வணிகர்கள் தான் அதிகமான காரணம். அதாவது எந்த ஒரு நாட்டினுடைய இது ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டாலுமே இந்த அரசியலும் வணிகமும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த வணிகர்கள் இப்ப ஊரை நம்ம சொல்றோம்ல, அதான் இதாயா பிரைம் மினிஸ்டர் செக் இது பண்றாரு சொல்றோம் இல்லையா, who is having money, he is the one who decides who has to rule. அது போல இங்க வந்து வணிகர்கள் அதிகமா வர என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அரேபோட இது அதிகமாயிடுச்சு. அவங்க நம்ம ஆளுங்க கன்வெர்ட் பண்ணாங்க. அரேபியன்ஸ் வந்து கன்வெர்டட் அவர் தமிழ் பீப்புள் இஸ்லாம். அப்ப இங்க வரும்போது என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து மலேசியா தான் மாத்தினாங்க. அவங்கள பூரா என்ன பண்ணா, மலேசியா ராஜாக்கள் இருந்தவங்கள நீ சுல்தான் பேரை வச்சான். சுல்தானேட், ஓமன் சுல்தானேட் மாதிரி இந்த குறுநில மன்னர்களை பூரா சுல்தான் ஆக்கினா. இங்க மலேசியாவும் இந்தோனேஷியாவும் ஒரு பரப்பு தான், ஒரே இனம், மலை இனங்கள் தான். அவனும் இவனும் ஒண்ணுதான். அப்ப சுமத்ராவுடைய ஒரு பகுதி தான் கேட்டான். அவன் என்ன பண்ணா, அதுவும் அப்ப உள்ள அவன் நுழைஞ்ச இடம் தான் அச்சே. இன்னைக்கு வந்து இந்தோனேஷியா முழுவதும் இஸ்லாமா இருந்தா கூட நைட் கிளப்ஸ் உண்டு. மக்கள் வந்து இப்ப முக்காடு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா. ஒரு 30 வருஷம் மட்டும் அப்படி கிடையாது. அப்ப என்ன ஆயிருக்குன்னா இந்த அச்சே வந்து முஸ்லீம் ஆயிடுச்சு. இவங்க வந்து என்ன பண்ணா, இப்ப இந்த கிளர்ஜிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எப்படி பிரிட்டிஷ் எப்படி வந்தான், ஃபர்ஸ்ட் வந்தோன்னே முகலாய அமைச்சர் அரசுக்கு வந்தான், விஸ்கியும் பிராண்டியும் கொடுத்தான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டான், இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிக்கிறேன்னா. அது போல இவங்க வந்தவன் பூரா ராஜாக்களை பூரா சுல்தான் ஆக்குனாங்க. so that they can have a place. அப்ப வந்து மன்னன் வழி மக்கள் வழி அவருக்கு போன உடனே என்ன பண்ணுவாங்க, அப்ப ராஜா மதியாச்சு. இதுல வந்து பிடிக்காம போனவன் தான், ஜாவா விட்டு போனவன் தான் பாலி. இன்னும் வந்து ஜாவா முழுவதும் ஹிந்துஸ் நிறைய இருக்கிறாங்க. ஹிந்துஸ் இருக்கிறாங்கன்னா
ஓரளவு அப்படி கண்டு காணாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து பாதி பேர் வந்து எனக்கு வேணாம் இங்க, அதாவது சொல்லுவாங்க நம்ம ஊர்ல ஜசியான்னு ஒரு வரி போட்டு, அப்ப என்ன பண்ணும், யூ பே டாக்ஸ், பெட்டர்லாம் நான் டாக்ஸ் கட்டல, நான் வந்து மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆனது. அப்படி ஒவ்வொரு சுல்தானேட்டா ஒரு குறுநிலங்களா மாத்தி 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 சுல்தானேட்டா மாத்தினா அவங்களுக்கு வந்து மலேசிய ராஜா அப்படித்தானே. இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜோக்ஜாவுடைய ராஜா பேரு வந்து பாக்கு புவனம், புவனத்து அரசர் தான் பேர், அவருக்கு பேரு. ஆனா பாக்கு புவனம் சுல்தான் பேர் வச்சுக்கோ பின்னாடி. இதுல வந்து இந்த இதுக்கு எதுவுமே வேணாம், இந்த இடத்துக்கு இருக்கலப்பா, நான் வந்து என்னோட மதம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அப்படியே பாலிக்கு போயிட்டாங்க. பாலி சுரபையா தாண்டி ஒரு ஊருக்கு மதுரா, அந்த ஊர் பேர் மதுரா. அவன் ஒரிஜினல் இண்டூஸ் தான், இன்னும் இண்டூஸ் தான் இருக்கான். ஆனா அப்புறம் ஐயா கண்ணன் ஐயா சொன்னது மாதிரி அவங்க வந்து மதத்தால் இஸ்லாம், உணர்வால் ஹிந்துஸ். இன்னைக்கும் இன்னும் உணர்வால் இன்னும் ஹிந்துஸா தான் இருக்கா. அதை விட அந்த அதெல்லாம் நிறைய எழுதி வச்சிருந்தேன், சொல்லலாம் சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு சொல்ல நேரம் பத்தல, அதை விட்டுட்டேன். அந்த கல்யாணம்லாம் திருமணம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மல்லிகைப்பூ இல்லாம கல்யாணம் மாட்டான். மல்லிகைப்பூ இருக்கணும், பொட்டு வச்சுக்கணும், அந்த சடை போட்டுக்கணும், அதெல்லாம் இருக்கு. நான் என்னுடைய பிளாகர் நிறைய எழுதியிருக்கேன், நீங்க பார்த்தா தெரியும். ஆனா நிறைய சொல்ல முடியாத ஒரு எழுதிட்டு வரேன், அதுல அதை பார்க்க முடியும். இதுதான் சரியா. இது ஆனா இஸ்லாம் ஆனா கூட, ஆனா பேர் சொல்றேன், பாசுகி நான் சொன்னேன், அந்த பேரெல்லாம் இந்திரா தேவி. இன்னொரு பேர் முக்கியமான பேர் ஐயா சொல்லும்போது மறந்துட்டேன், யாந்தின்னு ஒரு பேர், அதிகமான பேர் இங்க. யாந்தி ரொம்ப நாளுக்கு இந்த யாந்தின்ற பேரு புரியவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா ஜெயந்தி. நம்ம திருச்செந்தூருக்கு பேரே ஜெயந்திபுரம். ஜெயந்தின்றத யாந்தின்றாங்க, யாந்தின்றாங்க. சோ யாந்தி அவர் ஜெயந்தின்ற பேர் தான் யாந்தினா இருக்குது. அது என்னன்னா எப்படின்னாக்கா, டச்சு வந்து ஜெர்மன் டச் ரெண்டுலயுமே வந்து ஜே வந்து ஜேன்னு வராது, ஒய்னு வரும். இப்ப அது டச்சு ஆதிக்கத்துல இருந்ததுனால அதுல வந்து இப்ப ஜே வர இடம் எல்லாம் ஒய்ங்கிற ஒளியிலே வரும். அதான் அந்த பிரச்சனை. வேற என்ன கேட்க முடியுமா? மாணவர்கள் யாரும் கேட்கணும், நான் ரெடியா இருக்கமா சொல்றதுக்கு. பாலகிருஷ்ணன் ஐயா, நீங்க கேட்கலாம். ஐயா, உங்களை பாக்குறேன். வணக்கம் வணக்கம். ரொம்ப 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 அருமையா இருக்கு. நல்ல சபை நிறைந்த கூட்டம் இன்னைக்கு, நல்லா இருக்கு. நன்றி. வணக்கம் ஐயா, மிஸ்டர் முத்துமான். ஏதாவது கேள்வி ஐயா? இல்ல, நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க தான் விரும்புறேன். நீங்கள் வந்து இந்த வரலாற்றை நியாயமாக சொன்னீர்கள். நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தென்கிழக்காசிய வரலாற்றை சோழர்களுடன் தான் இணைத்துக் கொள்கிறார்கள், அவர்களை மையப்படுத்தி தான் சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் பல்லவர்களை கொண்டு வந்தீர்கள். நீங்க சொன்ன போரபுடூர் மத்திய ஜாவாவில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அந்த டையிங் பிளேட்டோன்ற ஒரு ஊர் இருக்கு. அது இன்னமும் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலையுடன் இணைந்திருக்கு. அங்கே போனீங்கன்னா ஆரம்ப கால இந்தோனேஷியாவில் ஜாவாவில் ஆரம்ப கால கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள் வந்து அர்ஜுனா காம்ப்ளெக்ஸ், பஞ்சபாண்டவர்களின் கோவில்கள், அதை எல்லாமே வந்து பல்லவர்கள் கட்டிய கோயில்கள் எழுதியிருக்காங்க. ரெண்டாவது, அது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்கள் சொல்றாங்க. ஐயா, நீங்க are you in touch? ஓகே. இப்போது எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. இதே 7ஆம் நூற்றாண்டில் தான் பல்லவர்கள் ஏறக்குறைய 6ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி 7ஆம் மாமல்லபுரத்திலும் காஞ்சிபுரத்திலும் கோயில்கள் கட்டுறாங்க. அதே போல அதே காலத்துல இங்கேயும் வந்து பல்லவர்கள் கோயில் கட்டிடக்கலை அது அவர்களே கொண்டு வந்தார்களா, இல்ல இவர்கள் போய் அவர்கள் கற்று வந்தார்களா, இங்கேயே அதே உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து வரலாற்றில் நான் அறிந்து கொண்ட ஒரு இது ஓரளவுக்கு உங்களோட ஆராய்ச்சியில தெரிஞ்சிருக்கலாம், எப்படி ஒரே காலத்துல அங்கேயும் இங்கேயும் பல்லவர்கள் கோயில் கட்டப்பட்டது. ஒன்று. இன்னொரு என்னுடைய பார்வை என்னன்னா, இப்போது நவீன காலத்தில் வந்த மேடான் மக்களிடையே அங்கேயும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், ஒரு சில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள்.
அங்கே தமிழ் வேன் எல்லாம் தமிழ்ல எழுதி இயேசு உங்களை நேசிக்கிறார், மேடான் தமிழர்கள், அப்படியெல்லாம் நான் போன போது பார்த்திருக்கேன் ரோடுகள்ல. இதை போக வெளிநாட்டு தமிழர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில், நான் சொல்றது பழைய புலம்பெயர்ந்தவர்கள், எங்களை போல மலேசியாவுக்கு, ஃபிஜிக்கு, மொரிஷியஸ் போனவங்க இந்துக்களா போயிருக்காங்க, ஒரு சிலர் கிறிஸ்தவர்களா போயிருக்காங்க, அல்லது போய் அங்கே இந்துக்களாகவும் இருந்திருக்கிறாங்க, அல்லது கிறிஸ்தவா மாறி இருக்கலாம். ஆனா மேடான் தமிழர்கள் பௌத்தம், அங்கே ஒரு பௌத்த ஆலயத்தை உருவாக்கி தமிழர்கள், அதாவது பழைய இந்தோனேஷியாக்காரர்கள்ல இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல அங்க ஒரு பௌத்த சங்கம் அமைச்சிருந்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுல தோன்றிய அயோத்திதாசர் அவருடைய அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்னாலேயோ என்னவோ தெரியல, இது இன்னமும் அங்கே மேடான் தமிழர்கள் அதை நடத்தி கொண்டு வரார்கள். ஒரு பௌத்த சங்கம் இருக்கு, நீங்கள் அறிவீர்களா? இல்ல நீங்கள் இது போக மூன்றாவது இன்னொரு செய்தி, நண்பர் ஒருத்தர், அவரு ஒரு அரசியல்வாதி தலைவர் கூட, இந்தோனேஷியா தமிழர், அவரு ஜகார்த்தாவில் ஒரு முருகன் கோயிலை கட்டி கொண்டிருக்கிறார். பெரிய முருகன் கோயில் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இதுதான் நான் பகிர்ந்து கொள்ள வந்த செய்தி. உங்களோட நான் இந்தோனேஷியாவை பத்தி மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய என்ன எப்படி நான் இங்க இவங்களிடத்தில் கொடுப்பாங்க, இறைவாணிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சில விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம். நான் நம்பர் வாங்கிக்கங்க. நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே சொல்றேன். டியங் நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் இன் ஜாவா ஃபார் லாங் டைம். அடிக்கடி போவேன், டியங் போவேன். இது டியங் பிளே 2. அது ரொம்ப குளிரான இடம். அது அங்க மொனஸ்ட்ரிஸ் அப்ப தங்குறதுக்காகவே கட்டியிருக்கிறாங்க. அது பூராமே பல்லவர் கட்டடம் தான். நான் இந்த பிளாகர்ல தனியா எழுதியிருக்கிறேன். பல்லவருடைய கோவிலுடைய அமைப்புகள் இங்க ஃபுல்லாவே பார்க்கலாம். அது நிறையவே விளக்கமாவே நிறைய எழுதியிருக்கேன், நீங்க அவசியம் பாருங்க. நீங்க அதுல நான் இருந்த ஊர் உங்கரான ஒரு ஊர்ல இருந்தேன். ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில இருக்கிறேன். ஒரு 8 வருஷம் அங்க இருக்கிறேன். என்னோட தலைக்கு மேல ஒரு மலை, என் வீட்டுக்கு மேல அந்த மலைக்கு பேரு பாண்டுங்கான். அப்ப எந்த இந்தியன் எம்பசில இருந்து யாராவது அம்பாசடர் வந்தாங்கன்னா எங்களுடைய ஃபேக்டரியை பாக்குறதுக்கு வருவாங்க. ஏன்னா நம்ம இந்தியனோட ஃபேக்டரின்றக்காக பார்க்க அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ அவர் ஒரு பஞ்சாபி தான் அம்பாசடர் வராரு. அவரை நான் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன், மிஷின் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ சொன்னாரு, இந்த மலையோட பேரு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஐ நோ இட் இஸ் பாண்டுங்கான். யூ நோ ஒய் இட் இஸ் கால்ட் பாண்டுங்கான்? தெரியல சார் அப்படின்னு. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் பாண்டவாஸ். இந்த ஹில் வாஸ் நேம்டு ஆஃப்டர் பாண்டவாஸ். பார்த்தா அங்க கிடுங் சோங்கன்வா ஜாவால சரி 9 கோவில் இருக்கு மேல போகையில. பீமா, அர்ஜுனா, திரௌபதின்னு ஒவ்வொன்னா இருக்கு. அதுக்கு மேல ஒரு அனுமாருடைய கோவில் இருக்கு. முக்கியமா இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்ல வரேன், இங்க அனுமாருடைய சிலைகள் இல்லாத இடமே இருக்காது. அனுமாரும் அவர் பேர் என்ன பிள்ளையார் சிலை இல்லாத இடமே இருக்காது. அதை பத்தி நிறைய எழுதியிருக்கிறேன், நான் பிளாக்ல எழுதியிருக்கேன், நீங்க அவசியம் பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஹனுமான் மட்டும் இங்க உள்ள அனுமானுடைய சிலைகள் பூராமே வயதான தோட்டத்தில் இருப்பாங்க. நம்ம பாரத தேசத்தில் உள்ள அனுமாருடைய சிலைகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அனுமார்னாலே அப்படியே பயங்கர ஸ்ட்ரென்த். ஆனா இந்தோனேஷியால உள்ள அதிகமான அனுமார் சிலைகள் வயதான கோலத்தில் அப்படி இருப்பாரு. அது என்ன சொல்றாங்க கதை அப்படின்னம்னா, ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, லவகுசா பிறந்துட்டாங்க. அப்புறம் அனுமார் சொல்றாரு, ஐயா என்னுடைய டியூட்டி முடிஞ்சது, ஐ எம் கெட்டிங் ஏஜ்டு, நான் என்னோட நான் ரிட்டையர் ஆகணுங்கிறாரு. அப்ப ராமர் சொல்லியிருக்காரு, உனக்காக ஒரு தீவு கொடுத்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நீ அங்க போய் நீங்க பென்ஷன் பீரியட் அங்க போய் இருங்க அப்படின்னு இருக்காரு. அதுதான் ஜாவாவா. அந்த ஜாவால இல்லாத பழ வகையே கிடையாது. டுரியன்ல ஆரம்பிச்சு ரம்புத்தான்றது ஒரிஜினல் வார்த்தை. டுரியன்றது மலை, சுபான் நோஸ். டுரியனா முள்ளு, அது முள்ளு பழம், அதான் டுரியான். ரம்புத்னா முடி, அது மயிர் முடி முளைச்சு அது மாதிரி ரம்புத்தான். எல்லாமே இந்தோனேஷியால இல்லாத பழம். அதாவது ஸ்ரீலங்கால நிறைய இருக்கு அதே பழங்கள் இருக்காது, ஜியாகிரபிக்கல் மேபி. ஆனால் இங்க இல்லாத பழ வகையே கிடையாது. எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த அனுமாருக்காக செஞ்சது. அதனாலதான் இங்க உள்ள அனுமார் சிலைகள் முழுவதுமே வயதான தோட்டத்தில் இருப்பார் அனுமார். அவர் ரிட்டையர் ஆகி இது பண்றக்கூடிய டைம் சொல்லுவாங்க. இது ஒரு கதை, அது எந்த அளவுக்குன்றது புராணம். there is a base for everything. அது ஓகே. அடுத்து ஐயா கேட்டாங்க, டிஎங்ல சொன்னீங்க இல்லையா, அது அந்த இப்ப அந்த கிறிஸ்டியானிட்டி சொன்னீங்க இல்லையா, இது மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னதுதான்.
அந்த வணிகமும் சமயமும் அரசாட்சியும் எல்லாம் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க். என்னுடைய நண்பர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சது இங்க வந்திருக்காரு. மேடான் பையன், நல்ல பையன். அவர் வந்துட்டு எப்படி வந்தாருன்னா, கிறிஸ்டியன் மிஷன் ஒரு ஃபாதர் அவரை ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், இந்தியா மட்டுமில்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல, இன்னைக்கு நியூ கினியாலையும் நிறைய தமிழ் பாஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. இந்த மிஷனரி எல்லாமே வந்து எஜுகேஷன், மெடிசன் இதுல தான் ஆரம்பிப்பாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது யூ ஹவ் டு பி கன்வெர்டட். அது நான் ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டியது கிடையாது, அது உங்களுக்கு புரியும் நிறையா. மூன்றாவது வந்து அதனால ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிறிஸ்டியனா இருக்கிறாங்க, கன்வெர்ட் ஆனவங்களா இருக்காங்க. அந்த புத்த மதம் சொன்னீங்க இல்லையா, புத்தர் கோவில் தெரியும் எனக்கு. உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் எதனால புத்த மதத்தை தழுவான்னு உங்களுக்கு தெரியும். வேற காரணங்கள் ரொம்ப அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. டாக்டர் அம்பேத்கர் எதனால புத்த மதத்தை தழுவினார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதேதான், அது ஒரு காரணம். நீங்க இவர் வந்து என்னுடைய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த முருகன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கவரு, அவர் மேடான் சேர்ந்தவர். அவர் அடிக்கடி அவருக்கு வந்து நம்ம இந்த இது வீடியோ போடுவாரு கலெக்ஷன் பண்றதுக்காகலாம். அப்ப பாஷால எழுதி தருவாரு, அதை நான் தான் தமிழ்ல எழுதி கொடுப்பேன். இங்க இருந்து நான் வந்து ஒரு அந்த போல வேலை தான் நம்மளுக்கு. ஏதாவது கூப்பிடா முத்துமணி அப்படின்ற ஏதாவது எழுதணுமா, தமிழ் எழுதணுமா, கூப்பிட முத்துமணின்னு சொல்லிட்டு, ஐயா பாஷால இருக்குயா, நீங்க அந்த பாஷா எழுதி தரேன், நீங்க தமிழ் எழுதி தாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்புறம் திருப்பி அதை டப் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் போட்டிருப்பாரு ஐயா, அந்த இதுக்கு ஃபண்ட் ரைசிங்காக. அதுதான். அதே மாதிரி டிஎங் அம்மா சுபாமா சொல்ல மாதிரி போனதுல அந்த டிஎங்ன்ற ஏரியாவும் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு ஊர். அது கோபுரங்கள் தான் இருக்கு, வேற ஒன்றும் எல்லாமே எல்லாம் மொட்டை கோபுரங்கள் தான் உள்ளதுல. அந்த மானுமெண்ட்ஸ் அதை நீங்க பார்க்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. நான் நினைக்கிறேன் பாலாஜி கேட்டதுக்கு எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐயா வினதீர்த்தன் ஐயா ஏதோ கையை உயர்த்தினீங்க, என்னன்னு கேட்கணுமா? எதுவும் இல்லையே. ரவி சார் கை பாராட்டுனேன், கரெக்டா சொல்றீங்க. வணக்கம். முத்துமணி, அடுத்து ரவி சார் கேள்வி கேட்கிறாங்க. பேசலாமா? பேசுங்க. வணக்கம் முத்துமணி ஐயா அவர்களுக்கு. இயல்பான சொற்பொழிவு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த தமிழ்ல பேசுறது வந்து கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும் கேட்கறதுக்கு. நீங்க இந்த இயல்பான பேச்சு தமிழ்லயே பேசுறது ரொம்ப நெருக்கத்தை அதிகமா கொடுக்குது. ரெண்டாவது, நாங்கெல்லாம் வந்து அதிகமா சிங்கப்பூர், மலேசியா பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த இந்தோனேஷியா பத்தி அதிகமா கேள்விப்பட்டதில்லை தமிழர்களை பத்தி. ஸோ அது ஒரு பெரிய ஒரு திறப்பு வாசல். உங்கள் மூலியமா வந்து அதிகப்படியான செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ மிக சிறப்பான சொற்பொழிவு. இன்னும் ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் பகிர்ந்து விரும்புறேன். பா சிங்காரம்னு ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 1930 வந்து அங்க வசிச்சு இருக்கிறாரு. இங்க இருந்து மதுரைக்கு பக்கத்துல இருந்து போய் அங்க புலம்பெயர்ந்து. அவரோட நாவல் வந்து 2 நாவல் 1930-40 இந்தோனேஷியா மேடான் பகுதியில வந்து வாழ்ந்ததா பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு சிறப்பான பதிவு. அது அந்த 2 நாவலும் அவர் அங்கிருந்து வந்து இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பத்தி அந்த சமயத்துல நடந்த பதிவுகள்லாம் ஒரு 30 வருஷத்த பதிவுகள்லாம் அருமையா பண்ணியிருக்காரு. கடலுக்கு அப்பால் புயலிலே ஒரு தோணிங்கிறது நம்மளோட காலச்சுவடு பதிப்பகம் மற்றும் நற்றிணை பதிப்பகத்துல வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தமிழர்கள் வாங்கி அதுல இந்தோனேஷியா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க முக்கியமா வாசிக்க வேண்டிய புதினம். அந்த 30-40கள் நடந்த தமிழர்களோட இதை வந்து நல்லா பதிவு பண்ணியிருப்பார். அது ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக பகிர்ந்துக்கிட்டேன். மற்றபடி உங்களோட பேச்சு வந்து மிகச்சிறந்த கண் திறப்பு இந்தோனேஷியா பத்தி. மேலும் அதிக தகவல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். மிகவும் நன்றி. அதே போல தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு, அதே போல பர்மாவில் இருந்து அதிகப்படியான தமிழர்கள் நம்ம வந்து வசிக்கிறோம். மலேசியாவோட அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடுங்கிறது பர்மா. இப்ப சமீபத்துல நம்ம ஒரு 50-60 வருஷமா அவங்கள்ட்ட இருந்து இந்த எந்த விதமான தகவலும் நம்மளால அறிஞ்சிக்க முடியல. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்நிலை, அவங்களோட இதை வச்சும் ஒரு சின்ன அப்பப்ப பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிகவும் நல்லது. ஏன்னா புலம்பெயர் தமிழர்கள் அதிகப்படியான மக்கள் வந்து மலேசியாவோட பர்மால தான் அதிகமா இருக்காங்கிறது கேள்விப்பட்ட விஷயம். ஸோ அதை பற்றிய தகவலையும் தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான தகவல் முத்துமணி ஐயா அவர்களுக்கு, மரபுகார அறக்கட்டளைக்கும் சிறந்த வாழ்த்துக்கள். நன்றி. பர்மாவை பற்றி ஒரு உரை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. போன வருஷம், சென்ற வருடம் கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய வீடியோஸ் கலெக்ஷன்ல பாக்கலாம். நீங்க தமிழா சேனல் அப்படின்னு சேனல் லிங்க் போடுங்க.
ஆர்வம் உள்ளவங்க நீங்க பார்க்கலாம். நன்றி நன்றி ரவி ஐயா. கடலுக்கு அப்பால் அந்த எழுதின அவர் பேர் என்ன, பாசிங்காரத்தை பத்தி நான் நிறைய வந்து என்னுடைய யூடியூப்ல 3வது பகுதியில, இந்தோனேஷியா வந்து 3 பகுதியில போட்டிருக்கிறேன். அதுல மிக மிக அதிகமாவே நான் அவரை பத்தி நிறையவே எழுதியிருக்கிறேன். அவர் கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாம இருந்தாரு. ஊருக்கு வந்து நம்ம மதுரையோட தினத்தந்தி ஆபீஸ்லாம் வேலை பார்த்தாரு அவரு. தினத்தந்தி மதுரையில வந்து அந்த புத்தகத்துல முன்னுரையில பதிவு பண்ணிருக்காங்க அத. ஆமா, வேலை பார்த்தாரு. 30 வருஷம் தினத்தந்தியில வேலை செஞ்சிருக்காரு. ஆமா ஐயா, ஆமா ஐயா. அது வந்து அந்த காலனியல் பீரியட்ல அந்த 2ஆம் உலக போர் அதோடைய அந்த பீரியட் நடந்தது. அவர் அங்கிருந்து எப்படி மலேசியாவுக்கு போனாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி சண்டை போட்டாங்கன்ற கதைகள் பூரா அழகா எழுதியிருப்பாரு. ரொம்ப ஒரு அருமையான பையன். அவர் பையன் சொல்லக்கூடாது, அந்த கதையில பையனா இருப்பாரு, மன்னிக்கணும். அவங்க வந்து அந்த கண்டிப்பா எல்லாருமே அதை வாசிக்க வேண்டிய புத்தகம். அன்றைய காலத்துல 1930-40களில் எப்படி இந்தோனேஷியா, இந்தியா, மலேசியா எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தது காலனி ஆதிக்கத்தில் அப்படின்றத காமிக்கிற மாதிரி இருக்கும். 2வது வந்து அது சுபாஷ் சந்திர போஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், அந்த ஐஎன்ஏயோட இயக்கத்துல தன்னை மறந்து ஈடுபட்டு தன்னை உயிரை கொடுத்தவங்கள முக்கியமான நிறைய பேருடைய பதிவுகள் அதுல இருக்கும். அதுல கடைசியா அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் கடைசி வரைக்கும் திருமணமே இல்லாம தவறி போனாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட காரைக்குடில எனது நண்பர் ஐயா வினயதீர்த்தன் ஐயா, நம்ம பேரனையா கம்பன் கடை நடத்துறாரு, அவர் பேரனையா பழனியப்பன் வந்து எடுத்து நடத்துனாங்க, அவருக்கு விழா நடத்துனாங்க. இப்போ லேட்டஸ்டா நடத்துனாங்க. நீ கூட அழைச்சாங்க, போக முடியல. நம்ம எப்பவுமே நம்ம காரைக்குடி அவங்க வந்து எப்பவுமே வந்து தமிழர்களை தமிழர் நினைவுகளை போற்றி வணங்குறவங்க தான் அவங்க. ரொம்ப நன்றி, அவரை நினைவு கூர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நாகராஜன் பேசுறேன், மலேசியாவில இருந்து. எனக்கு முத்துமணியை வந்து 1976ல இருந்து நல்லா தெரியும். நாங்க எல்லாம் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. முத்துமணி இவ்வளவு தூரம் அழகா தமிழை பத்தி இது பண்றான்னா, ஆக்சுவலா வந்து ஹி ஸ்டடிட் இன் பியூசில வந்து அட்வான்ஸ் இங்கிலீஷ் தான் படிச்சான். நான் தமிழ் மீடியத்தில் படிச்சேன், எனக்கு தமிழ் பத்தி அவ்வளவு தெரியாது. அவன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ்ல வந்து எங்க காலேஜ்ல அவங்க ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணவர். அவ்வளவு தூரம் இங்கிலீஷ்ல படிச்சு இப்ப தமிழ்ல அவ்வளவு புலவரா இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது போக நான் இந்தோனேஷியாவில போய் எனக்கு தெரியாததெல்லாம் இப்ப முத்துமணி இது பண்ணி இப்ப உலகளாவிய தமிழ் இதற்கு கலந்து ஆலோசனை இதுன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 நாகராஜ். இந்த நாகராஜ் தான் என்னுடைய உண்மை உயிர் நண்பர். அவர் தான் என்னை இந்தோனேஷியா அழைச்சிட்டு வந்தவர். அவர் இல்லைன்னா இந்தோனேஷியா எனக்கு தெரியாது. நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, சிறப்பேல வந்த உடனே அவர் தான் இந்தோனேஷியா வந்து முதல்ல வந்து இஸ்பாத் இண்டோன்னு பெரிய கம்பெனி உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி மிட்டல் அவர் சுரபேல பெரிய ஃபேக்டரி அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சது இந்தோனேஷியால தான். நம்ம பேருக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே. என்னை முதல்ல கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த கோயில் ஒரு அனுமார் கோவில் இருக்கும், அங்க கூட்டி கொண்டு போய் என்னை சாமி கும்பிட வச்சு என்னை அனுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்து விடுவாரு. அந்த அளவுக்கு நாங்க இன்னும் சொல்றேன் 76 இன்னைக்கு இந்த வருஷம் பாத்துக்கங்க, உண்மையான நண்பர்கள். இன்னைக்கு நாங்க அந்த தேவகோட்டை கல்லூரியில பிகாம் படிச்ச செட்டு அப்படியே அதே பேக்கடா இருக்கிறோம். நாகராஜ் உங்களுக்கு இன்னொரு சொல்லணும், உங்களுக்கு சுபாமா வந்து நம்ம தேவகோட்டை கல்லூரிக்கு வந்து நிறைய நிறைய செஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலா இந்தோனேஷியால 85ல இருந்து 97 வரைக்கும் சுரபையால தான் இருந்தேன். இப்ப 97 ரிசெஷன்ல தான் கொஞ்சம் இதாகி நான் மலேசியா வந்துட்டேன் இப்ப. ஓகே முத்துமணி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஆனா நீ ஒரு வசனம், தமிழ் வசனம் சொல்லுவேன், அது எல்லாருக்கும் சொல்லிடுற பாப்போம். காலேஜ் வீரபாண்டிய மக்கள் மகன் பேசிக்குவாங்க, அது நண்பரோட பேசிக்குவோம். இது தமிழ் அவையில வேண்டாம். முத்துமணி எல்லாரும் ஐயா ஐயான்னு சொல்ல எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. நான் ஒருத்தன் தான் போடா வாடான்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன். ஓகே, எனிவே ஐயா முத்துமணி ஐயா ரொம்ப வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. உன்னை இந்த மாதிரி நன்றி நன்றி நன்றி. கண்ணன் ஐயா வினயதீர்த்தன் வந்து காரைக்குடிப்பா. ஓ சரி, வினயதீர்த்தன் ஐயா காரைக்குடி. அவங்க இறைவாணி வந்து மதுரையில கல்லூரியில லெக்சரரா இருக்கிறாங்க. கண்ணன் ஐயா வந்து நம்ம மலேசியா தான், மலேசியா ஜெர்மன், அவர் ஜெர்மனின்னு சொல்லலாம், மலேசியான்னு சொல்லலாம், நம்ம மானாமதுரை பக்கத்துலயும் சொல்லலாம். அது எல்லாரும் நாட்ரசங்கோட்டை
உலக தமிழர். நான் காலேஜ் படிச்சதுதான் தேவகோட்டை பியூசி அண்ட் பிகாம் வித் முத்துமணியோட. நான் படிச்சதெல்லாம் மதுரை தான், ஊர்ல மதுரை தான். ஸ்கூல் படிச்சதெல்லாம் மதுரை. கரட்டுப்பட்டி பாண்டியராஜபுரத்துல படிச்சேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்து. அந்த முத்துமணி சொன்னது மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு இன்டர்நேஷனல் ஃபேமிலி மாதிரி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நாகராஜ் முக்கியம் மறந்து சொல்லணும். அடுத்த வாரம் இந்த குரூப் எல்லாம் இங்க வராங்கப்பா. சரி, எங்க எப்ப வராங்க சொல்லு. நான் will take care. நோ ப்ராப்ளம். வராங்க. சுபாமா, நான் இப்ப இறைவாணி உனக்கு நம்பர் மெசேஜ் பண்றேன். அப்புறம் நீங்க சுபாமா எங்க இருக்காங்க? அவங்க எங்க இருக்காங்க? சுபாஷினி இப்ப மணிலால இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஓ சரி. அவங்க நேட்டிவ் வந்து பினாங்கு. அவங்க ஜெர்மன்ல செட்டில் ஆனவங்க. தன்னோட வீட்டுக்கு மத்த இந்த குரூப் அவங்கதான் மரபு அறக்கட்டளையுடைய, தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய இயக்குனர், நிறுவனர் எல்லாம். அவங்களோட இயல் கூட இருக்கிறவர் ஐயா கண்ணன் ஐயா. அந்த குரூப் வந்து நம்மள மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரி கூட்டி வராங்க இங்க. சரி, பின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து வள்ளல் ரெங்கசாமி எல்லாம் தெரியுங்களா? சுபாமா நல்லா தெரியும். ஆறுமுகம் பிள்ளையோட அவங்க சொந்தக்காரர் தான் இவரு. நான் வந்து ரெங்கசாமி மாப்பிள்ளதான் நாகராஜ். ரெங்கசாமி உங்களுடைய கிராண்ட் பேத்தி தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓ அருமை. ஒரு லோட்டஸ் வச்சிருக்காங்களே. லோட்டஸ் வந்து என் ஒய்ஃப் உடைய தாய் மாமா. அப்படியா? ஓகே. நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்க. அருமுகம் பிள்ளை எஸ்பெஷலி அவங்கள நல்லா தெரியும். ஃபேமிலி அருமுகம் பிள்ளையா குரூப் தான் அவங்க. கல்லூரி இருக்கு இல்லையா, ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள், அவங்க குரூப் தான் அவரு. ஆறுமுகம் பிள்ளை அவருடைய ஆறுமுகம் பிள்ளை ரங்கசாமி பிள்ளை பிரதர்ஸ். தனியா பேசிப்போம். வரத பத்தி பேசிப்போம். வள்ளியம்மாள் அவங்க கை உயர்த்தினாங்க. நீங்க எதுவும் கேட்க விரும்புறீங்களா? நான் கேட்க விரும்பல. என்னுடைய நான் 2010 வந்து இந்தோனேஷியால ஒரு 4 மாதங்கள் வந்து தங்கி இருந்தேன். ஜகார்த்தா, சுரபயா, ஜோக் ஜகார்த்தா இந்த இடங்கள்லாம் நான் பார்வையிட்டதுனால ஜோக் ஜகார்த்தால தான் நான் ஒரு 4 மாதம் கஜமாடா பல்கலைக்கழகத்துல தங்கி இருந்தேன். இப்பதான் ஐயா பேசினதை கேட்ட பிறகுதான் எவ்வளவு தூரம் நம்ம வந்து அங்க தங்கியிருக்கின்ற தமிழர்களை வந்து சந்திக்கிறதே, அவர்களுடைய வாழ்வியல் முறைகளை வந்து அறிந்து கொள்வதையும் நம்ம வந்து எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கோன்றதை இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். ஒரு 2-3 குடும்பங்களை தான் நான் அங்க சந்திச்சேன். அவர்களோட தொடர்புலயும் இருந்தேன். அதற்கப்புறம் அந்த தொடர்பும் விட்டு போச்சு. ஆனா தமிழர்கள் இவ்வளவு நிறைய பேர் அங்க இருக்கிறாங்கன்றதே எனக்கு இப்பதான் வந்து அது வந்து புரியுது. நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முத்துமணி ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். அந்த பழங்கால கல்வெட்டுக்கள் அங்க மியூசியம்ல நாங்க பாக்குறப்போ என்னுடன் வந்த அந்த பல்கலைக்கழகத்துல பணிபுரிந்தவர்கள்ட்ட அவர்களோட தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, இங்க உள்ள எழுத்து வடிவம் வந்து நாங்க பல்லவ எழுத்துன்னு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படித்தானாங்க ஐயா? ஏன்னா எனக்கு வந்து பல்லவ எழுத்து எனக்கு அப்ப ஆச்சரியமா இருந்தது. பல்லவ எழுத்துன்னு சொல்றாங்களே, பல்லவர்களுக்கும் அந்த காலத்திலேயே பல்லவர்களுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் வாணிப தொடர்பு இருந்ததா அப்படின்ற கேள்வி எல்லாம் எனக்கு வந்தாலும், கண்ணன் ஐயா மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி சோழர்களோடயே நான் ரிலேட் பண்ணி பார்த்ததுனால அதை நான் அறிந்து கொள்ள தவறிட்டேன்னு நினைக்கிறேன். அது குறித்து ஒரு சின்ன எனக்கு விளக்கம் தர முடியுமாங்க ஐயா? அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதாவது வந்து இப்ப பிலிப்பீன்ஸ்ல ஒரு ஐலண்டுக்கு பேரு பல்லவா, அது ஒண்ணு. ஒரு ஐலண்டுக்கு பேரே பல்லவான் இருக்கு. ரெண்டாவது நீங்க வந்து காழகம் என்று சொல்லக்கூடிய அந்த கெடா, இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜாங் பள்ளத்தாக்குல போனீங்கன்னா அங்க இன்னும் வச்சிருக்காங்க. அதாவது வந்து பல்லவர் கால கிரந்தத்துல இருந்த கல்வெட்டுக்கள் இருக்காங்க, நிரம்ப இருக்கு. நான் அது வந்து சுமத்ராலையும் நான் பார்த்தேன். இந்த பல்லவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன். அதை பத்தி ரொம்ப அதிகம் பேசுறது இல்லை நம்ம. அதாவது வந்து இந்த கிரந்தம் அப்படிங்கிற ஒரு எழுத்துருவ வந்து அவங்க சம்ஸ்கிருதத்தை தமிழ்ல எழுதுறதுக்காக உருவாக்கினாங்கன்னு சொன்னாலும் அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேடு வந்து சவுத் ஏஷியா முழுதும் வச்சிருந்திருக்காங்க. அப்ப இதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஒரு லிங்குவிஸ்டிக் லிங்க் கொடுக்கறதுக்கு வந்து லிங்கா பிராங்குவா இன் லெட்டர்ஸ்ங்கிற மாதிரி அவங்க கிரந்தத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க அது நம்ம கம்போடியா வந்தீங்கன்னா அந்த கம்போடியா அந்த கெமிர் லாங்குவேஜ் அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஆக வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்கிரிப்ட்
கொடுத்து அந்த மொழிகளை இணைத்து ஒரு இறையாண்மைக்கு வந்து பல்லவர்கள் பெரிய பங்கேற்றிருக்காங்க. அதே போல கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பையனை வந்து தமிழகத்துக்கு அழைத்து வந்து அவனை பல்லவ இளவரசனாக்கி அவனுக்கு ஒரு தமிழ் பெயர் கொடுத்து அவனை வந்து ஆளுமை செய்ய வச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இது வந்து வேற யாருமே செய்யாத ஒண்ணு. அவங்க வந்து அப்ப எவ்வளவு ஒரு தொடர்பான இரத்த உறவு இருந்தால் கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரச பாரம்பரியத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து தமிழகத்தை ஆள வைத்திருக்கிறார்கள் என்றால் பல்லவர்கள் வந்து இப்ப நம்ம பேசக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் சைட் அதெல்லாம் வந்து அவங்க அந்த காலத்திலேயே செய்து முன்னோடியாக இருந்தவர்கள். பல்லவர்களை பற்றி நாம் நிரம்ப பேச வேண்டும். அது வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பையனுடைய இங்க மன்னரா கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவருடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமாங்க ஐயா? ஏன்னா நானும் வரலாற்று பேராசிரியர் தான். சொன்னீங்கன்னா ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கலாமான்னு நினைக்கிறேங்க ஐயா. இல்ல பல இது இளந்திரையன்னு சொல்றாங்க, பலது சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு செவிவழி செய்திகள் தான். இளந்திரையன்ங்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்லையா, இது வெறும் செவிவழி செய்தி இல்ல. அவர் ப்ரொஃபசர் காம்பே வந்து ஜப்பானிய இவரோட அவர் எங்கனே கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் நீங்க வந்து வைகுந்த பெருமாள் கோயில் நீங்க போன கட்டாயம் எல்லாரும் போக வேண்டிய ஒரு கோயில். அந்த வைகுந்த பெருமாள் கோயில்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து பல்லவர்களுடைய புடைப்பு சிற்பங்களாக அவங்களுடைய சரிதம் இருக்கு. அதுல வந்து சில புடைப்பு சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு சவுத் ஏசியன் ஃபேஸ். சீனர்கள் நம்ம சொல்லலாம், இப்ப மலை இருக்கிறது, இந்தோனேஷியன்ஸ், அந்த ஃபேஸ் உள்ள இளவரசர்கள் இருந்திருக்காங்க. மிக தெளிவாக அந்த இதுல பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் என்னுடைய நண்பர் காந்தி அவர்கள் சொன்னார்கள், லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அவங்களுடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து பல்லவர்களை பத்தி எழுதி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இது பற்றிய தெளிவான இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. நந்தி கலம்பகம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரில அந்த நந்திவர்மன் அப்படிங்கிற இந்த நந்திவர்மன் வந்து அங்கிருந்து வந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் இருக்கு. இது நம்ம அந்த லக்ஷ்மியினுடைய அந்த புக்கை நம்ம வாட்சோம்னா, அவங்க தீசிஸ் வாட்சோம்னா இன்னும் தெளிவா தெரியும். ஸ்ரீலக்ஷ்மியா? ஸ்ரீலக்ஷ்மி. வள்ளியம்மை நான் சொல்றேமா, உண்மையில வந்து ஆரம்ப காலமே வந்து வல்லவர் காலம் தான். சரித்திரம் சொல்றது வந்து நான் சொல்ற மாதிரி வர்மான்ற பட்டம் நரசிம்ம பல்லவ வர்மன் வரும் உங்களுக்கு. இந்த வர்மா பூரா இங்க பார்க்கலாம். ஆக அந்த பல்லவ ராஜாக்கள் தான் அது மன உறவா இருந்திருக்கலாம், அல்லது அவர்களே வந்து இங்க இருந்திருக்கலாம் இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் பூராவுமே ஆரம்ப கால கோவில், அதாவது கிபி 600க்கு முந்தின காலம் 700க்கு முந்தின கால கோவில்கள் பூராவுமே அப்படியே பல்லவ டைப் பல்லவா ஸ்டைல் தான் இருக்கும். அதே மாதிரி இது பூரா வந்து நான் என்னுடைய பிளாக்ல நிறைய எழுதியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம், பேர்களோட பார்த்துருக்கேன். நீங்க வந்து கல்வெட்டுகள் பூராவுமே 700-800க்கு முன்னால கல்வெட்டுகள் பூராவுமே கிரந்தத்துல தான் இருக்குது. பல்லவா கிரந்தத்துல தான் இருக்குது. அப்போ அவங்கதான் இங்க வந்து செஞ்சிருக்க முடியும், வேற ஆள் கிடையாது. 100% இதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் மாறி இருக்குது. அதுல சில பேர் முட்டாள் மாதிரி ஏன் சமஸ்கிருதத்தை நிறைய பிளாக் எழுதும்போது சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹிஸ்டரி இஸ் ஹிஸ்டரி, நோபடி கேன் சேஞ்ச் இட். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஹிஸ்டரியை வளைக்க முடியாது இல்லையா? இது நடந்தது அதுதான். அதே மாதிரி இன்னொன்னு வந்து எந்த அளவுக்கு பல்லவர்கள் இருந்தார்களோ அதே அளவுக்கு கலிங்காஸ், இன்னைக்கு ஒரிசா, அவங்க அதிகமா கடலோடியில இருந்திருக்காங்க. அவங்கதான் சுமத்ராவையும் ஜாவாவையும் அதிகபட்சமா கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பின்னாடி மத்தவங்க வந்திருக்காங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. அது அருமையா சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாலில கூட அவங்க வந்து அந்த ஏ வந்து ஓ, அப்புறம் சிவோ பிரம்மோ அப்படி அந்த மாதிரிதான் அவங்க வந்து சொல்றாங்க. அந்த கலாச்சார ரீதியா வந்து எவ்வளவு தாக்கம்னு பாத்தீங்கன்னா, ஈவன் கிறிஸ்தவர்கள் கூட எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியை, அவங்களுடைய பேரு ஜெனி தேவயானி. அவங்க பேரே வந்து அந்த பெயர்கள் வந்து நிறைய சமஸ்கிருத பெயர்கள் வந்து சர்வசாதாரணமா எல்லா மக்களும் வச்சிருக்கிறத நாங்க பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப அப்போ வந்து கலாச்சார தாக்கம், இந்திய கலாச்சார தாக்கம் எவ்வளவு அதிகமா இருக்குதுன்றத அங்க நேர போய் நம்ம பாக்குறப்பதான் அது வந்து ரொம்ப நல்லா ஆழமா அதை உணரவும் முடிஞ்சதுங்கய்யா. நன்றிங்கய்யா. அதுல இந்த கலிங்கத்தை பேரை சொல்றது வந்து இந்தியர்களை வந்து மலேசியால கிளிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த கிளிங்கிறது கலிங்க அப்படிங்கிறதுல இருந்து வர்றதுதான் அது. சோ இந்தியர்கள், தமிழர்கள் எல்லாருமே அவங்க கலிங்கர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கலிங்கத்தை பற்றியும் நம்ம ஆய்வு செய்வதற்கு நிறைய விஷயங்கள். கடல் சார்ந்து இருக்கிறதுனால, அந்த கடற்கரை சார்ந்து இருக்கிறதுனால அங்க இருந்து போயிருக்காங்க, நம்மள இருந்து போயிருக்கோம். அந்த கடல் சார்ந்த இதுதான் வேற. நன்றி. இருவர் கைதூக்கி இருக்காங்க, உயர்த்தி இருக்காங்க.
அவங்களோட கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பிரதீப் ஸ்ரீரங்காலந்தும் மாணிக்க வேலுன்றவங்க காஞ்சிபுரத்துல. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் பிரதீப் ஐயா. ஐயா வணக்கம். உண்மையிலே நான் இலங்கையிலிருந்து பேசுறேன். நான் ஒரு வரலாற்று ஆசிரியர். உண்மையிலே உங்களுடைய விளக்கம், இந்தோனேசியா தொடர்பான உங்களுடைய விளக்கம் உண்மையிலே நல்ல விளக்கமாக இருந்தது. எங்களுக்கு தெரியாத பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். என்னுடைய கேள்வி, தற்பொழுது இந்தோனேசியாவின் அரசியல் நிலை, அங்கு ஜனநாயக ஆட்சி நடைபெறுகின்றதா? ஏனென்றால் இந்த மியான்மர் போன்ற நாடுகளிலே அடிக்கடி இராணுவ ஆட்சி நடைபெறுகின்றது, ஆட்சி மாற்றங்கள். எனவே இந்த இந்தோனேசியாவில் எவ்வாறான ஆட்சி நிலவுகின்றது, அங்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகின்றதா? அது தொடர்பான சிறிய விளக்கத்தை தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா. இந்தோனேசியா ஜனநாயக நாடு தான் ஐயா. இந்தோனேசியா ஜனநாயக நாடு தான். இராணுவ ஆட்சியெல்லாம் கிடையாது. இதற்கு முன்னாடி வந்து சுகோர்னோவுக்கு அப்புறம் சுகோர்த்தோ வந்து அவருடைய வியூகம். அதனால 30 வருஷமா யாருமே அவரை டாப்பிள் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தாரு. ஆனா டெமோக்ராட்டிக் தான். டெமோக்ராட்டிக்னா அது ஒரு வித்தியாசம். எப்படி சொல்றது, அது அவங்களுடைய அரசியல் சூழ்ச்சி, அரசியல் தந்திரம், சூழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அரசியல் தந்திரம், அவருடைய கெப்பாசிட்டி. அதனாலதான். ஆனால் அவர் வந்து இதுல இருந்து வந்தவர், வேற மிலிட்ரியில இருந்து வந்தவர். முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மிலிட்ரிக்கு வந்து இத்தனை % ஓட்டுன்னு வச்சிருந்தாங்க. பார்லிமெண்ட்ல 40% வந்து கண்டிப்பா மிலிட்ரி, பேலன்ஸ் 60% தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாமே வந்து 99க்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. எல்லாமே வந்து பக்காவான இதுதான், என்னது டெமோக்ராட்டிக் தான். இன்னைக்கு இருக்க ஒரு இப்ப இருக்க இது என்ன சொல்றது, யுஎஸ் மாதிரியே 2 டேர்முக்கு மேல ஒரு பிரசிடென்ட் கண்டினியூ பண்ண முடியாது. இப்ப ஜோகோவி இருக்காரு, ஜோகோ விடோடோ, அவர் கால்டு ஜோகோவி, அவர் யோக்ஜாவை சேர்ந்தவர் தான், யோகியகர்த்தாவை சேர்ந்தவர் தான். அவர் வந்து இப்ப 2 டேர்ம் இருந்துட்டாரு. இப்ப 3ஆவது டேர்ம் அவரால் இருக்க முடியாது. அப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போறது இப்போ பக்காவான ஒரிஜினலான டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எந்த இதுவும் கிடையாது. நன்றி. வேற எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க ஐயா. நன்றி. நன்றி. மாணிக்கவேல் ஐயா, நீங்க உங்க வினாவை கேட்கலாம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் மாணிக்கவேலு. நான் காஞ்சிபுரம் பூர்வீகத்துல இருக்கேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்க உரை வந்து பேச்சு தமிழ்ல நீங்க சொன்னது முழுமையா எனக்கு கிடைச்சதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு செய்திங்க, நான் காஞ்சிபுரத்துல இருந்து பார்க்கறதுனால நிறைய சிற்பங்களை நான் பார்க்கிற பொழுது இந்த எந்த சிற்பங்களையும் இந்த மீசையே இருக்க மாட்டேன். எந்த வர்மன் அரசியல் சிலைகளை எதுலையுமே, எந்த நந்திவர்மன் யாரா இருந்தாலுமே சிலைகளை மீசை இல்லாத ஒரு வடிவமாக தான் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்ல எப்படிங்க? வழிபாடுகள் அந்த மாதிரி இருந்தது அந்த காலத்துல? அதை பத்தி ஏதாவது ஐயா, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் ஐயா. அதாவது ஸ்டைல்னு சொல்றோம் இல்லையா, ஸ்டைல் வந்து காலங்காலமா மாறும். இப்போ என்னுடைய தாயார் காலத்துலாம் பாத்தீங்கன்னா காது வளர்த்துருப்பாங்க, அது ஒரு ஸ்டைல். அப்போ காது வளர்த்துருக்கிறது ஒரு ஸ்டைல். அப்புறம் வந்து எங்க அம்மா வந்து இன்பிட்வீன், அதாவது அந்த காலத்துக்கு இல்லாம இந்த காலத்துக்கு இல்லாத ஆளு. எங்க பாட்டியை தேவையாம காதை வளர்த்துட்டாலே அப்படின்னு திட்டுவாங்க. அது மாதிரி வந்து அப்ப அந்த காலத்துல ஆண்கள் பூராமே காது வளர்த்துருக்காங்க. ஏன்னா அது நிறைய காது நிறைய வந்து நிறைய போட்டுக்கணும், அணிகலங்கள் போட்டுக்கணும். நகரத்தார்கள் கோயில்கள் சிலைகள்ல பார்த்தா காது வளர்த்துருப்பாங்க. புத்தர் காது வளர்த்துருப்பாரு. அப்போ கொண்ட வச்சிருப்பாங்க. இது மும்முடி சோழன், அந்த மாதிரி முன்குடுமி பெருவழுதி, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. அது ஒவ்வொரு காலத்துலயும் ஒரு ஸ்டைல்ஸ் மாறிக்கிட்டு இருக்குது. பல்லவர் காலத்துல வந்து மீசை இல்லாமல் இருக்கிறது ஒரு ஸ்டைலா இருந்திருக்க முடியும், தெரியல. ஆனா வந்து மீசை வச்சிருக்காங்க. நன்றிங்க, நன்றி. இந்த மதுரை வீரன் அந்த மாதிரி இடங்கள்ல அந்த மீசையோட தான் அந்த சிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆனா இந்த நரசிம்ம பல்லன் இதுல கட்டினது எதுவுமே அந்த மாதிரியான ஒரு சிலைகள் இல்லை. மதுரை வீரன் எல்லாம் இங்க விஜயநகர காலத்துக்கு அப்புறம் பிற்காலம், மிக மிக பிற்காலம். சோழர் காலம் எல்லோரோட முடிஞ்சு போச்சு. ஐ மீன் பல்லவர் காலம் எல்லோரோட முடிஞ்சு போச்சு. காஞ்சிபுரம் எல்லாம் வந்து பல்லவர் காலத்துல இருந்தது இல்லையா. கிபி 700ஓட அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சோழர் வந்து வெளியே வந்தாங்க. சரிதானே? தவறா இருந்தா சொல்லுங்க, திருத்துங்க கண்ணன் ஐயா. இல்ல, மகிழ்ச்சிங்க, உங்க பதில் மகிழ்ச்சிங்க. அதாவது அவங்களுடைய வடிவமைப்பு அந்த மாதிரி இருந்திருக்கும்னு சொல்ல வரீங்க. அந்த காலத்துல அந்த மாதிரியான வாழ்வியல் முறை அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல வரீங்க. எதுவும் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லைங்க? அதுக்கு பத்தி வந்து நான் ஏதோ ஒரு இதுல படிச்சுக்க, கரெக்டா சொல்ல தெரியல, நினைவுகள்ல இருந்து ஊடுருவி சொல்றேன். அதாவது இந்த ராஜேந்திர சோழன் வந்து சுமத்ராவுக்கு ஸ்ரீவிஜயனோட படையெடுத்தான் இல்லையா. படையெடுத்து இந்த கதவெல்லாம் பேர்த்து வந்தார் இல்லையா. அதுக்கப்புறம் இங்க மன உறவு இருந்திருக்கு சோழர்களுக்கு.
ராஜேந்திர சோழன் காலத்துக்கு அப்புறமா ஒரு மன உறவு இருந்திருக்கு. அப்ப இந்த ஸ்ரீ விஜயத்தை சேர்ந்த ஒரு மகாராணின்றது ஒரு ஒன் ஆஃப் த ஒய்ஃப்ஸ், இந்தோனேஷியன் ஒய்ஃப். அவ வந்து கைலாச விநாயகர் கோவிலுக்கு ஒரு ஒரு கொடை கொடுத்திருக்கா. அந்த கொடைய வந்து கல்வெட்டுல குறிச்சிருக்கதா நான் நீலகண்ட சாஸ்திரியோட இதுல படிச்ச ஞாபகம் இருக்குது எனக்கு. பட் உடனே சொல்லல, இது ரெடி பண்ணலையா, அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா தெரியும். அது வந்து கைலாச காஞ்சிபுரம் கோவில்ல அவங்களுடைய கொடையா அந்த ராணியோடைய சார்பா அந்த ராணி வந்து சுமத்ராவை சேர்ந்தவன். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, தெரியும். நான் நீலகண்ட சாஸ்திரியோட புக்ல படிச்சிருக்கேன் அது. சரி ஐயா, மகிழ்ச்சிங்க. நன்றி ஐயா. நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏன்னா நீண்ட நேரம் இணையவழி சந்திப்பில் பலரும் உடலளவில் சோர்ந்திருந்தாலும் மனதளவில் யாரும் உறவுகளை பிரிய நினைக்காத தருணம் என நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய நோக்கம் இன்று வந்து மிக சிறப்பாக நிறைவேறிக்கு நினைக்கலாம். ஏன்னா வரலாற்றை அறிதலும், அதனை பாதுகாத்தலும், அதனை மற்றவர் கொண்டு சேர்த்தலும் என்ற அந்த கொள்கை இன்று முத்துமணி ஐயா மூலமாக நிறைவேறியிருக்கு. ஏன்னா ஐயா வந்து எனக்கு கவிதை மட்டும்தான் பிடிக்கும், கவிதை நிறைய எழுதுவேன்னு முதர்ந்து என்கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்ற மாதிரியே பேசுனாங்க. நான் சொன்னேன் அவை அடக்கம், தன்னடக்கம் அப்படின்லாம் ஐயாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன, எளிமையாக கருத்துக்களை கொண்டு சேர்க்கணும், அந்த கருத்துரை மூலமாக கலந்துரையாடலை மிகச்சிறப்பா கொண்டு போகணுன்றது அவருடைய நோக்கம். இது நிறைவேறியதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தமிழர் இல்லா நாடுகள் இல்லை, தமிழர் இல்லை என்றால் நாடுகளே இல்லை. இந்த திசைக்குடலும் அதே போலதான். எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய சான்றோர்களும் அன்பர்களும் நண்பர்களும் உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. ஐயா அவருக்கு முத்துமணி ஐயா வந்து என்னை வந்து தங்கச்சியா தான் நினைச்சிருக்காரு. முதர்ந்து அம்மா வீட்டுல ஒரு உறவாதான். முதல் பேச்சிலேயே வந்து உங்ககிட்ட பேசுறேமான்னு ஆரம்பிச்சாங்க. இன்று வரைக்கும் பேசுறாங்க. ஆனா இது வரைக்கும் தனிப்பட்டு யாரும் என்கிட்ட இப்படிலாம் பேசுறது கிடையாது. அதான் நிகழ்ச்சி கேட்பாங்க, சிறப்புரை நிகழும், அவங்களும் நன்றி, நானும் நன்றி. ஆனா ஐயா வந்து முதல் எடுத்தோடனே வந்து உன்னை உறவாதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தையுமே வந்து உறவால் உணர்வால் எல்லாரையும் இணைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே போல பல நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்கட்டும். முத்துமணி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லனாலும் நிறைய உறவுகள் உங்கள் மூலமாக இங்க இணைஞ்சிருக்காங்க, கருத்துரை வழங்கியிருக்காங்க. நம்முடைய திசைக்கூடல் உறவுகளின் கூடலாக தொடர்ந்து பயணிக்கட்டும். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றிமா. முதல் வார்த்தை ஞாபகம், இறைவா நீ யாருக்கும் நீ குறைவா நீ அப்படி சொன்ன ஞாபகம். ரொம்ப நன்றி. அனைத்து உறவுகளும் இதே மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி நிறைய என்னுடைய இந்தோனேஷியா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளாக் எழுதிட்டு இருக்கேன். ஒரே நாள் சொல்ல முடியாது, அது நிறைய போகுது. அதனால பகுதியை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டா நான் இறைவானிக்கு அனுப்பி விடுறேன், நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நீங்க வந்து தொடர்ந்து இப்ப வந்து தேவக்கோட்டை நினைவுகள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள்ள இந்தோனேசிய நினைவுகள் ஒரு நூல் வடிவமாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அதே கூட தமிழ் அறக்கட்டளை மூலமாக நீங்க பதிப்பிச்சு வெளியிட்டீங்கன்னா கூட எங்களுக்கும் சிறப்பு. இல்லடாமா, நான் என்ன சொல்ல வரேன், தேவக்கோட்டை நினைவுகள் போட்டு எழுதி அது புத்தகமா வெளியிட்டாச்சு. அப்பதான் ஐயா வினதீர்த்தன் ஐயா தேடும் போது அவர் யூஎஸ் போயிட்டாரு. போன ஏப்ரல் மாதம் வந்து உலக தமிழர்ல ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லையா, அதனால இப்ப வந்து இந்தோனேஷியா எழுதிக்கிட்டு இருக்கேன்பா. அதுதான் சொல்றேன். நான் இந்தோனேஷியாவை பத்தி ஒரு 19 நிமிஷம் போயிடுச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறேன்னா, நான் ஒரு பிளாக் ஒண்ணு அனுப்பி வைக்கிறேன், நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்வி கூட அது இருக்கு. கண்டிப்பா, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தெரிஞ்ச இறக்கி வைக்கணும். வயசாயிட்டு வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் நம்ம வேற எந்த நோக்கமுமே கிடையாது. நான் பார்த்ததை எழுதி இறக்கி வைக்கணும். கீழே இறக்கி வச்சு அடுத்து வரவங்க ஒரு 100 வருஷம் 50 வருஷம் 200 வருஷம் வரவங்க எவனாவது படிப்பான். 200 இயர்ஸ் அப்படி இருந்துச்சா அப்படின்னு பதிவு பண்ணணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு கண்டிப்பா சுபாமாவும் கண்ணன் ஐயா இறைவன் எல்லாம் சேர்ந்து அதை பதிப்பிச்சா இன்னும் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. சரிம்மா. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி.